மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். மகா இரக்கமுள்ள எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மகா உருக்கத்துக்காக, மகா இரக்கத்துக்காக, அன்பு நிறைந்த கிரியைகளுக்காக அன்புள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துறோம் பிதாவே. நீங்கள் சொந்த பிதாவாக, நல்ல பிதாவாக அடியாருடைய ஜெபத்தை கேட்கிறவா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வேளா வேளை தோறும் திரு சன்னிதியில் அடியார் கூட்டிச்சது வருகிற அன்புக்காக, அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இன்றைய தினம் கூட திரு சன்னிதியில் கூட்டிச்சதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசிரிக்க முடியாது கடந்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசுவாக கருத்து நீட்டி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புத கருத்து நீட்டி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ரோகத்திலிருந்தும் பேபிசாடு சலோபத்திலும் ஜனங்கள் விடுவிக்க முடியாது. சகல ரோகங்கள் வியாதி எல்லாவற்றிலிருந்தும் குணமாய் விடுவித்து ஜனங்கள் சொஸ்தமாக்கி பலப்படுத்தி ஆசிரிக்க முடியாது. உமது அற்புத கருத்து நீட்டி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. அடையாளங்களை அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். மகா அதிசயமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, பாவ சாவத்திலும் மக்களை விடுவிக்க முடியாது ரட்சிப்பின் கருத்து நீட்டி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள கருத்து நீட்டி ஜனங்கள் பரிசுத்தப்படுத்த முடியாது சுத்தமுள்ளவராக அன்புதாவே கருத்து நீட்டி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்கிற ஜீவத்தில் பலவீனப்பட்டவர்களுக்கு பலம் கொடுக்க முடியாது, சக்தி அளிக்க முடியாது, ஆரோக்கியம் அளிக்க முடியாது, மகா பராக்கிரமம் நிறைந்த கருத்து நீட்டி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அன்புதாவே, எனக்கு அவசியமான எல்லாவற்றையும் கொடுக்கிறதுக்காக விதமாக மகா மகிமையான இறக்கமுள்ள கிரியைகளை நடப்பித்து ஜனங்கள் சந்தித்து வருகிற அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரம். அதற்காக மகிமையான கருத்து நீட்டி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்கள் உண்மை தரிசியத்துக்காக விசுவாசத்துக்காக தங்கள் அவசியமான ஆசிரியங்களை அடைந்து கொள்வதற்காக உண்மை ஜனங்கள் எல்லாரும் கிருபையும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. அன்புள்ள பிதாவே, ஜனங்களுடைய ஜெபத்துக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவசியமான எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிறவா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்கள் அவசியமான எல்லாவற்றையும் அறிந்து உண்மை நோக்கி வேண்டல் செய்து அவசியமான அத்தனை அடைந்து கொண்டு திரு சன்னிதியில் திரும்பி போகத்தக்கதாக உண்மை ஜனங்கள் எல்லாரும் கிருபையும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. அளவில்லாத ஆசீர்வாதங்களை கட்டளட்டோம், அடையாளங்களை அற்புதம் நடப்பித்தோம். ஜனங்கள் அவசியமான சகல நன்மையை யாரும் தாராளமாக கட்டளட்டோம், நாமத்தை வைப்பிடித்தோம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உடனடியாக ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்டவர்கள் பூர்ணமான அனுபவத்தை அடையாளம் காணப்படுகிறவர்கள் பூர்ணமான ரட்சிப்பினதை சொந்தமாக்கவும், பரிசுத்தக்குறைவோடு யாராயும் காணப்பட்டால் பூர்ணமான விடுதலை அடைந்து கொண்டு பரிசுத்தமாக பூர்ணப்படுத்திக் கொள்ளவும், ஆதி சபையில காணப்பட்ட பரிசுத்தவான்களுடைய அனுபவத்தை பரிபூர்ணமாக பெற்று உலகத்தில் வாழவும், உமக்கு மகிமையான சாட்சியில உலகத்தை பிழைக்கவும், உமது திருச்சித்தம் மாத்திரம் கடந்து வந்ததாக உமது ஜனங்கள் எல்லாரும் கிருபையும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. அளவில்லாத ஆசீர்வாதங்களை கட்டளட்டோம், நாமத்தை மையப்படுத்தணும். வராமல் தடப்பட்ட ஜனங்களை சந்தித்து சகலடைய மாற்றி ஆத்மா கொண்டு ஆச்சரிக்கும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் குறிக்கப்பட்ட சமயத்தில் வந்து அனுக்கிறோம், நாமத்தை மையப்படுத்தணும். கிருபையார கோரன்பா தேவாரும் வேள்பரிய நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பராபிதாவே. தாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா. எல்லாரும் தூய் ஆண்டவரே மிதிக்கிறோம், இயேசுவை மிதிக்கிறோம், பிதாவை மிதிக்கிறோம். அல்லேலூயா. 22வது பாட்டு. தேவாதி தேவனுக்கே துதி திரியகதா தேனுக்கே துதி தேவசேயரானோ சேர்ந்து சேவிக்குமுல்லதா தேவதாமத்திற்கு துதிரும் துதி தேவசேயரானோ
கர்த்தரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்நேகத்துக்காக ஸ்தோத்திரம். மகா இரங்களுக்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே அடையாளம் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமது ஆலோசனை அளித்து உமது ஜனங்களோடு இடப்பட்டு ஜனங்கள் ஆசிரித்து வருகிற அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. இந்த நாளிலும் ஜனங்கள் ஆசிரிக்கும்படியே கெஞ்சுறோம் பிதாவே. அடையாளங்களை அற்புதம் நடப்பி நாமத்தை வயப்படுத்தும்படியே கெஞ்சுறோம் பிதாவே. அன்பு நிறைந்த ஜீவன் நிறைந்த உருக்கம் நிறைந்த உமது வார்த்தைகளை பேசி அறிவிக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. பரிசுத்தாய்மன் திரு வார்த்தைகளை பேசி அறிவித்து ஜனங்கள் ஆசிரிக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. ஒலிபெரிய மூலமாய் திரு வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் கூட உணர்வுடையத்தக்கதாக உண்மை தரிசிக்கத்தக்கதாக பாவ சாப அழிவு நேயத்துவம் மற்றும் சகல கட்டலும் பூணமாய் விடுவிக்கப்பட்டவளாக ரட்சிக்கப்பட்டவளாக மீட்கப்பட்டவளாக ஆவிக்கிறவளாக பரிசுத்தவான்களாக உண்மை சொந்த ஜனங்களாக உண்மை பின்பற்றுவதாக உம்மால் ஆசீர்வாதத்தோடு வாழ அனுபவத்தோடு தீர்த்ததாக எல்லாருக்கும் வச்சு முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. யாவரும் வார்த்தை செய்ய கொடுக்க முடியாது அனுக்கரிச்சோம் உண்மை தரிசிக்கத்தக்கதாக விசுவாசத்திலே ஆரோக்கியமான அனுபவத்தோடு உலகத்துல காணப்பட்டு உண்மை பின்பற்றத்தக்கதாக உமது அடிச்சோடு தொடர்ந்து வரத்தக்கதாக எல்லாருக்கும் வச்சு முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. பரிசுத்தான திரு வார்த்தையில் பேசி அறிவித்தோம் என்பதாவே வேதைய தூசி ஆகிய துடைத்து போட அடிக்கப்பட இருக்கிற அணி இறங்க முடியாது பலப்படுத்த முடியாது கடத்தலோடு உபயோகப்படுத்தி நாமத்தை வயப்படுத்தி அளவில்லாத ஆசுவாங்களை கட்டளை கெஞ்சுறோம் பிதாவே. திருவேறக்கோர் அன்பா தேவார் மேல்பரியேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்பளப்பரா பிதாவே. பிதாவுக்கு மகிமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஆண்டவரே மிதிக்கிறோம் இயேசு மிதிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:18-19 வசனங்கள் வாசியுங்கள். 1 பேதுரு 1:18-19 வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்பு விலையேறப்பட்ட ரத்தத்தினால உண்டாக்கப்பட்ட மீட்பு. கர்த்தரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிந்து போகிற வஸ்துக்களாகிய வெள்ளியினால் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போது மீட்பு எவ்விதமானது? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே கிடைக்கப்பட்டது. அப்படியானால் இந்த மீட்பு எப்படிப்பட்டது? வெளியேறப்பட்டது. வெளியேறப்பட்ட மீட்பு, விலை மதிக்க கூடாத மீட்பு. ஆனால் எவ்விதமான மீட்பு? கர்த்தராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசனம் பேசும்போது என்ன பேசியிருந்தார்? விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். அதாவது மீட்பு இலவசம், இலவசமான மீட்பு. இவ்விதமான இந்த விலை மதிக்க கூடாத மகா உன்னதமான மகா பெரிய மீட்பது. ஆனாலும் இலவசம், இலவசமான மீட்பு என்பது இங்கே நாம் வாசித்த வசனத்தில் 18 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினால் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அப்போது அங்க ஒரு மீட்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது அழிவுக்குரிய மீட்பு. வெள்ளியினாலும் பொன்னினாலும் உண்டாக்கப்பட்ட ஒரு மீட்பு நியாயப்பிரமாண காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால் அளிக்கப்பட்டிருந்தது. அது என்ன மீட்பு என்றால், எவ்விதமான சமயத்துல எப்போது அவர்களுக்கு இந்த வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்பை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணி கணக்காகும் போது, இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணி கணக்காக்கும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாத உண்டாகி அவர்கள் அழிந்து போகாதிருக்கும்படியாக இவ்விதமான ஒரு மீட்பை தேவன் கட்டளையாக ஏற்படுத்தியிருந்தார். 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டதான ஆண்களை எண்ணி கணக்கெடுக்கிறதான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள உண்டாகி கொண்டே இருந்தது. யுத்த காலங்கள்ல கூட யுத்தம் எல்லாம் கழிந்து வந்த பிறகு கூட மறுபடியும் எண்ணி கணக்காக்குவார்கள். மற்ற சமயங்களில் எண்ணி கணக்காக்குவார்கள். 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறார், யுத்த வீரன்மார், யுத்தத்துக்கு ஆயத்தமானவர்கள் என்பது எத்தனை பேர் இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும் போது பாதை எழும்பி இவர்களுக்குள்ளே அழிவு உண்டாகாதிருக்கும்படியாக தேவனால் கொடுக்கப்பட்டதாக கட்டளை இந்த மீட்பை உண்டாக்க வேண்டும் என்பதாக. விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணி கணக்காக்கும் போது அவர்கள் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் பரிசுத்த தலத்தின் கணக்கின்படி அரை சேக்கல் வெள்ளியோ பொன்னோ கொடுத்து அவர்களை மீட்க வேண்டும் என்று. இந்த கட்டளை அனுசரிக்காதபடி தாவீது ராஜா ஒரு தடவை இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணினான். அந்த காலத்துல வந்ததுதான் பயங்கரமான அழிவு. இந்த கட்டளை மீறி தேவன் சொன்னதான கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி மீட்கும் பொருளாக அரை சேக்கல் பணம் செலுத்தாதபடி
ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தை கணக்கின்படி அரைச்சேக்கல் பணம் செலுத்த வேணும். வெள்ளியாவது பொன்னாவது அரைச்சேக்கல். இதை செலுத்தாதபடி தாவீது ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணி கணக்காகிற சமயத்துல பயங்கரமான சங்காரம் ஏற்பட்டு 70,000 பேர் மாண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளை மீறி அவ்விதமாக எண்ணி கணக்காகிற சமயத்துல அது குறித்து வேதத்துல நாம் என்ன வாசிக்கிறோம், சாத்தான் அவனை தூண்டி விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணி கணக்காக முடியாது. சாத்தான் அவனை தூண்டி விட்டான். அவன் இவ்விதமாக செய்திருக்குமானால் நிச்சயமாக அவர்களுக்குள்ளே சங்காரம் ஏற்படாது. சாத்தான் ஏன் விட்டான்? இவ்விதமான மீட்பை செலுத்தி ஜனங்களுக்கு சங்காரம் ஏற்படாது இருக்கும்படியான தேவ கட்டளையை கீழ்ப்படிந்து செய்யாத அனுபவத்தோடு அவன் காணப்படும்படியாக சாத்தான் தற்காலை ஏவி விட்டதும் அவசரத்தில் இவன் எண்ணும்படியாக ஆட்களை அனுப்புவம் செய்தான். அவசரத்துல சாத்தானுக்கு தெரியும் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவன் என்ன ஆள் அனுப்புவான், ஆனால் ஜனங்களுக்குள்ள என்ன வரும், பயங்கரமான அழிவு ஏற்படும் என்று சாத்தானுக்கு தெரியும். ஆகினால் சாத்தான் ஏவி விட்டதும் இவன் என்ன ஆட்களை அனுப்பினதும் அதே மித்தம் அங்கே தேவகோபம் மூண்டு ஜனங்களுடைய பயங்கரமான வாதம் ஏற்பட்டு 70,000 பேர் அழிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகவும் 21 அதிகாரத்தில் இருக்கும். அப்போதே ஒவ்வொரு சமயத்திலையும் ஜனங்களை எண்ணி தொகையிடும் போது வாதை வந்து ஜனங்களை அழிக்காதிருக்கும்படியாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தின் கணக்கின்படியே அரைச்சேக்கல் வெள்ளியாவது பொன்னையாவது அவர்களுக்கு மீட்கும் பொருளாக தேவனுக்கு செலுத்த வேணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். இவ்விதமான ஒரு மீட்பு நியாய பிரமாணத்தின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணி கணக்காக்கும் போது ஒரு மீட்பு உண்டாயிருந்தது. இது அழிவுக்குரிய தற்கால ஒரு சாந்தி. தற்காலம் அவருடைய ஆத்மாவுக்கு சேதம் வராதிருக்க முடியாத ஒரு சாந்தி. எண்ணி கணக்காகும் போது ஒரு வாதை எழும்பி அவர்களை அழித்து போடாது இருக்க முடியாத தற்கால சாந்திக்காக தற்காலமான ஒரு மீட்பு. இது அழிவுக்குரிய மீட்பு. ஏன்? அழிவுக்குரிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் கொடுக்கப்பட்டதான மீட்பு. ஆனால் இங்க பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து என்ன சொல்லுறார்? இப்படி போன்ற ஒரு மீட்பு என்று யாரும் எண்ணக்கூடாது. அதான் அதை எடுத்து சொல்ல காரணம். மீட்பு என்றால் இப்படிப்பட்டதான ஒரு மீட்பு என்று யாரும் எண்ணக்கூடாது. இது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால உண்டாக்கப்பட்ட மீட்பு. இது விலை மதிக்க கூடாத மீட்பு. அழியாத ஒழியாத மீட்பு. அழியாத மீட்பு, ஒழியாத மீட்பு, விலை மதிக்க கூடாத மகிமையான உன்னதமான மீட்பு. இது மீட்கப்பட்டவர்களுக்காக தெரியுமா? மீட்பு பெறவன் என்று இருக்கிறவர்களுக்காக தெரியுமா? இது எவ்விதமான மீட்பு என்று தெரியுமா? மீட்கப்பட்டவன் தெரியுமா? மீட்கப்பட்ட ஒரு வகுப்பினருக்கு இந்த மீட்பை குறித்து இன்னும் அறிவு வந்திருக்கிறதா? நாங்கள் சொன்ன விஷயம் யாத்திராகமம் 30 அதிகாரம் 11 முதல் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமான ஒரு மீட்பை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மனுமக்களுக்காக ஆயத்தப்படுத்த முடியாத பரலோகத்தின் மகிமை விட்டு பூலோகத்தில் வெளிப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய மகா பரிசுத்த ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை கிரையமாக கொடுத்து மீட்பை உண்டாக்கினார். அல்லேலூயா. இலவசமான மீட்பு, பணமின்றி இலவசமான மீட்பு. அது எப்படி மீட்பு? கிறிஸ்து இயேசு இந்த மீட்புக்கு எதை செலுத்தினார்? எதை செலுத்தி மனுமக்களுக்கு மீட்பை உண்டாக்கினார்? குற்றமில்லாத மாசற்ற ரத்தம், குற்றமில்லாத மாசற்ற மகா பரிசுத்த ரத்தத்தை சிந்தி மகா மகிமையான மீட்பை விலமதிக்க கூடாத மீட்பை உண்டாக்கினார் மனுமக்களுக்கு. இந்த மீட்பை சொந்தமாக்கி இருக்கிறோம் பாக்கியவான். இந்த மீட்பை யார் சொந்தமாக்கி இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். நீ சொந்தமாக்கிறீயா? நீ சொந்தமாக்கிறீயா? சொந்தமாக்கிறீயா? நீ பாக்கியவான், பாக்கியவன். அது எவ்விதமான மீட்பு? ஜீவனை குறித்து வேதத்துல கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டான் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதும் பார்க்கிறோம் விலை கூடுறது மனுஷனுடைய ஆத்மா அல்லது அவனுடைய ஜீவன். ஆத்மா, ஆத்மீக ஜீவன் எப்படிப்பட்டது? உலகம் முழுவதும் பார்க்கிறோம் விலை உயர்ந்தது ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்மீகம், ஆத்மீக ஜீவன். ஆத்மீக ஜீவன் தான் நித்திய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், தெய்வீக ஜீவன். அதை மனுஷன் என்ன செய்தான்? இழந்தான். ஆத்மீய மரணத்தோடு உலகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆத்மீய மரணத்தோடு உலகத்துல மனுஷன் காணப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவ்விதமான ஆத்ம மரணத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷனுக்கு மறுபடி என்ன வந்திருக்கிறது? ஜீவன் வந்திருக்கிறது. ஜீவனை கிறிஸ்து இயேசு மறுமக்களுக்கு மறுபடி கட்டளையிட்டார். இந்த ஜீவன் அவன் பெற்றுக் கொள்ளாமல் காணப்படுவான். ஆனால் உலகம் முழுவதும் சம்பாத்தியம் பண்ணி அவனுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை தனக்காக வந்திருக்கிறதா இந்த அழியாத நித்தியமான ஜீவனை ஒரு மனுஷன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்ன லாபம்? எந்த விதமான லாபமும் இல்லை. அவ்விதமான அனுபவத்தோடு காணப்படுகிறவன் பயங்கரமான நஷ்டத்தை தன்னுடைய ஜென்மத்துக்கே நஷ்டத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். தன்னுடைய ஜென்மத்துக்கே நஷ்டம், தன்னுடைய ஜென்மத்துக்கு நஷ்டத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். அவ்விதமான அனுபவத்தோடு காணப்படுகிற மனுஷன், நீ உனக்கு வந்திருக்கிறதான மீட்பை குறித்து அறிந்திருக்கிறியா? உனக்கு வந்திருக்கிறதான ஆத்மீய ஜீவனை குறித்து அறிந்திருக்கிறியா?
கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு சர்வ வல்லமை சர்வ அதிகாரியுடையவராகிய தேவன் உலகத்திலே மாமிசத்தில் வெளிப்பட்டு மகா பரிசுத்தமுடையவராக உலகத்திலே பாடுபட்டார். அவருடைய மகா பரிசுத்தோட மாமிசத்தை நொறுக்கி பலியாக்கி அவருடைய மகா பரிசுத்தமான ஜீவனை கல்வாரிலே தியாகம் பண்ணி அவருடைய மகா பரிசுத்தோட ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினால மீட்பு உண்டாக்கினார். அல்லேலூயா. ரத்தம் வேர்வையாலே தேகோ மத்தலானை திருக்குதே. ரத்தம் வேர்வையாலே தேகோ மத்தலானை திருக்குதே. குற்றமற்றும் செய்தீராதா குற்றவர்க்கு வாதை ஏனோ. குற்றமற்றும் செய்தீராதா குற்றவர்க்கு வாதை ஏனோ. வானத்திலிருந்தோர் தூதன் வந்தவரை பலப்படுத்தார். வானத்திலிருந்தோர் தூதன் வந்தவரை பலப்படுத்தார். தான் அதிக சஞ்சலத்தார் முழந்தாளிட்டு வேண்டுகின்றார். தான் அதிக சஞ்சலத்தார் முழந்தாளிட்டு வேண்டுகின்றார். அந்த ஆத்மாவாதே எல்லாம் எந்தன் பாவ தோஷமல்லோ. அந்த ஆத்மாவாதை எல்லாம் எந்தன் பாவ தோஷமல்லோ. சுந்தரராம் இயேசுவேயன் தோஷம் பொறுத்தருளேணமே. சுந்தரராம் இயேசுவேயன் தோஷம் பொறுத்தருளேணமே. நெஞ்சமே கர்த்தமானேக்கி நீ நடந்து வந்தேடாயோ. சஞ்சலத்தால் நெஞ்சோரோகே தயங்குகின்றாண்டவனா. பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா. அப்போது இவ்விதமாக கிறிஸ்து இயேசு மீட்பை ஆயத்தப்படுத்தினார். பரிசுத்த ரத்தத்தை கிரியமாக செலுத்தினார். விலையாக கிரியமாக பரிசுத்த ரத்தத்தை சிந்தி செலுத்தி மகிமையான விலை மதிக்க கூடாத மீட்பை உனக்கு உண்டாக்கினார். நீ மீட்கப்பட்டிருக்கிறாயா என்பது. மீட்பு இலவசம். மீட்பு யாருக்கு? பாவிகளுக்கு மீட்பு. பாவிகளுக்கு தான். பாவிகளுக்கு மீட்பு. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இரட்சகராக உலகத்தில் இருந்த காலத்துல என்ன சொன்னார்? நான் நீதிமானே அல்ல பாவிய மனம் திரும்ப அழைக்க வந்தேன். நீதிமானே அல்ல பாவிய மனம் திரும்ப அழைக்க வந்து ஒரு கூட்ட ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தங்களை தாங்களே நீதிமான்கள் ஆக்கி வைத்துக் கொண்டு தங்களை தாங்களே நீதிமான்கள் ஆக்கினவர்கள். தேவனால நீதிமானாக அனுபவத்தை அடைந்தவர்கள் அல்ல. தங்களை தாங்களே நீதிமான்கள் ஆக்கி வைத்துக் கொண்டு ரொம்ப பெருமையாக பேசி தங்களுக்கு மீட்புக்கோ ரட்சிப்புக்கோ அவசியம் இல்லை என்றான எண்ணத்தோடு ஒரு மாதிரி துணிச்சலான பேச்சின் கிரிய காலமாக காணப்பட்ட அவர்களிடத்துலதான் கர்த்தர் சொன்னார், நான் நீதிமானே இல்ல பாவிய மனம் திரும்ப அழைக்க வந்தேன். பாவி இடத்துல பேசுகிறார், பாவி இடத்துல போகிறார், பாவிகளோடு சம்பாஷிக்கிறார், பாவிகளோடு புசிக்கிறார், குடிக்கிறார். இப்படி எல்லாம் பேசி தங்களை நீதிமான்கள் என்று தங்களை ஆக்கி கொண்டு விதமான வீண் வார்த்தைகளை பேசி கிரிசுதான இவர்களை குறித்துதான் கர்த்தர் இப்படி சொன்னார். நான் பாவியத்தான் தேடி வந்தேன், பாவிகளை ரட்சிக்க முடியாகத்தான் வந்தேன், பாவிகளை ரட்சிக்க முடியாத பாவிகளுக்காக உலகத்துல வந்தேன், அவதாரம் எடுத்தேன் பாவிகளுக்காக என்று அந்த அர்த்தத்தில் பேசினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவ்விதமான நீதிமான்கள் என்று ஒரு வகுப்பினர் உலகத்தை இன்றைக்கு உண்டு.
பாவத்தை வைத்துக் கொண்டு இவ்விதமாக நீதிமான்களாகி உலகத்துல காணப்படுகிறவர். மீட்பு வேண்டாம், ரட்சிப்பு வேண்டாம், ஆவிக்கிற அனுபவம் வேண்டாம். அப்படி மோட்சம் பரலோக ராஜ்யத்துக்கு பணம் கொடுத்து போகலாம் என்ற உபதேசம் எங்க கிடையாது. உன்னை குறித்து ஜாக்கிரதையா இரு. நீ யார் என்பதை அறிந்து கொள். நீ மீட்கப்பட்டிருக்கிறாயா? கிறிஸ்து இயேசுவால் உண்டாக்கப்பட்ட விலமதிக்க கூடாத மகா உன்னதமான மகா விலையேறப்பட்ட விலமதிக்க கூடாத மீட்பை சொந்தமாக்கி இருக்கிறாயா? பாவத்துக்கு சொத்து நீதிக்கு படைக்க அனுபவம் மீட்பு, மன்னிப்பு, ரட்சிப்பு ரெண்டு சேர்ந்து வருகிறது. மீட்பு சொல்லும் மன்னிப்பு, ரட்சிப்பு. மன்னிப்பு, ரட்சிப்பு அது எவ்விதமானது? இந்த விலமதிக்க கூடாத மீட்பு ஒரு இடத்துல வரும்போது நீ எப்படிப்பட்டவனாயிருப்பாய்? எவ்விதமான அனுபவத்தோடு அதை ஜனங்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள். சுவிசேஷத்தை விசுவாசித்தார்கள். தங்களுக்கு வரப்போவதானே நிர்பந்தமான நிலையை உணர்ந்தார்கள். நியாயத்தீர்வின் பயங்கரத்தை குறித்து அவர்கள் அறிந்தார்கள். நியாயத்தீர்ப்புக்கு அப்புறம் தாங்கள் அனுபவிக்க போகிறதானே நரகத்தின் வேதனை எவ்வளவு பயங்கரமானது என்பதை உணர்ந்தார்கள், விசுவாசித்தார்கள். கண்ணீர் விட்டு கதறி புலம்புறார்கள், சொந்தமாக்கினார்கள் மீட்பை. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மீட்பை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டு பெற்றுக்கொள் 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 என்று இந்த கடைசி காலத்திலே அறகோவி அழைத்து சுவிசேஷத்தின் மூலம் பேசி பரிசுத்தாவியை கொண்டு பலத்த கையில் நடப்பித்து ஆத்மாக்களை உணர்வை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். கடைசி காலம் இது. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்களோ என்ன எப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள்? ஒரு வகையான மிருகம் உண்டு, எவ்வளவு மழை பெய்தாலும் அதை பற்றி அதற்கு ஒன்றியும் இல்லையா? அதே மாதிரி மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அதை பற்றி அதற்கு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிருகம். அதே போல ஒரு பாம்பு, ஒரு வகையான பாம்பு உண்டு வேதம் சொல்வார்கள். அது எப்படி? செவிட்டு விரியன் என்று அதற்கு பெயர். செவிட்டு விரியன் எவ்வளவாக பாம்பாட்டி வினோதமாக ஊதினாலும் அது அசையாது. பாம்பாட்டி இந்த பாம்பை எழுப்பி விடும்படியாக படுத்திருந்த படுக்கையில இருந்து சும்மா சுருண்டு அப்படியே கிடக்குமா அந்த பாம்பு. ஒருவேளை கொஞ்சமாவது செவியில அந்த ஊத்துடைய சத்தம் கேட்டக்கூடாது என்று சொல்லி வேஷா சுருண்டு உடலை கொண்டு செவியை கொஞ்சம் கூட அடைத்து கட்டி சுருட்டி அப்படியே வைத்து கொண்டு கிடக்குமா. செவியை கூட பின்னந்த உடலை கொண்டு அப்படி சுற்றி கட்டி ஒருவேளை ஊத்து சத்தம் கேட்டக்கூடாது அதற்கு வேண்டி அப்படியே சுற்றி கட்டி கொண்டு செத்தது போல கிடக்குமா அந்த பாம்பு. பாம்பாட்டி வினோதமா ஊதினால் அசையாது. எப்படியாவது எழுப்பி விடணும் என்று நினைத்து ஒரு பாம்பாட்டி விசேஷமாக வினோதமான ஊத்துக்களை ஊதி 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 பார்த்தாலும் அது என்ன செய்யாதாம்? அசங்காது, அசங்காது. இது செவிட்டு விரியன். எப்பேற்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் உண்டு உலகத்திலே. இவ்விதமாக கடைசி காலத்திலே கர்த்தர் கிரிசிதும் பேசி எச்சரித்தும் உடனடியாக மீட்பை சொந்தமாக்க வேண்டிய ஆத்திரத்தோடு அவர்களுக்கு நேராக அவர்களை விரைந்து கிரிசிதும் இவர்கள் என்ன செய்யறது இல்ல, அசதிக்கும் நிர்வச்சாரத்து இடம் கொடுத்து உடனடியாக மீட்பை சொந்தமாக்க வேண்டும் என்றான எண்ணத்தோடு உணர்வோடு தெய்வ சன்னிதானத்தில் அவர்கள் கிட்டி சேர்கிறது இல்லை. நாளைக்கு 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 பார்ப்போம் வரட்டும், பார்ப்போம் வரட்டும். அநேகருடைய எண்ணம் இதுதான். நாளைக்கு ஆகட்டும், பார்ப்போம் வரட்டும், வரட்டும், ரட்சிக்கப்படலாமே, மீட்கப்படலாமே, வரட்டும், பார்ப்போம் வரட்டும். இவ்விதமாக அசதிக்கும் நிர்வச்சாரத்து இடம் கொடுத்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டான கிருபையின் காலத்தை அசட்ட பண்ணி பயங்கரமான தேவகோபத்துக்கு நேராக இன்னும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். கிருபையின் காலம், உனக்கு கொடுக்கப்பட்ட காலம், உனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல சமயம், நல்ல காலம் எதென்று அறிந்து அதனை பிரயோஜனப்படுத்தாவிட்டால் நாளைய தினம் உன்னுடையதல்ல என்று கர்த்தர் சொன்னார். நாளைய தினம் உன்னுடையதல்ல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இவ்விதமான மீட்பை சொந்தமாக்காதபடி இன்னும் காலத்தை நீட்டாதே. நாளைய தினம் உன்னுடையதல்ல. எத்தனையோ ஜனங்கள் காலத்தை நீட்டினார்கள், பயங்கரமான ஆபத்துக்குள்ள எச்சிக்கொண்டார்கள், கண்ணீரோடு உலகத்தை விட கடந்து போனார்கள். என்ன கண்ணீர்? கடைசியில சரி இன்னும் நமக்கு வியாதியிலிருந்து விடுதலை பெறாவிட்டாலும் மீட்கப்படவில்லையே, ரட்சிக்கப்படவில்லையே என்று அந்த கண்ணீரோடு. ஆனா கிடைக்கவில்லை. ஒரு மனுஷன் ரட்சிப்பை பற்றி யாராவது சொன்னா சும்மா வீணா தர்க்கம் பண்ணி கொண்டே இருப்பார். வீண் தர்க்கம், வீணா சும்மா பேசுவார். எந்த பிரசங்கியாரும் அங்க போய் அந்த மனுஷன் பேச முடியாது. எந்த பிரசங்கியாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு வைத்தியர், அவர் பெரிய வைத்தியர், ரொம்ப சாஸ்திரம் எல்லாம் படித்த ஒரு வைத்தியர், உலக பிரகாரமா ஒரு பெரிய செல்வாக்கு உள்ளது போல, நல்ல மதிப்பு உள்ளது போல உள்ள ஒரு மனுஷன், யாரு அவடத்துல ஒண்ணு பேச முடியாது. பேதனை கேட்பாராம், என்னிடத்துல கேட்கவில்லை, கேட்பாராம் மோட்சத்தை கண்டது யாரு, நரகத்தை கண்டது யாரு, நேத்திரப்ப கண்டது யாரு, கண்டவன் எவராது உண்டான்னு கேட்பாராம். கேட்டு வீணா தர்க்கம் பண்ணுவாரா. என்னிடத்துல மாத்திரம் அவர் ஒண்ணு பேசிட்டு கிடையாது. என்னிடத்துல பேசாத காரணம் தெரியுமா? அவருக்கு என்கிட்ட உள்ள ஒரு சிநேகம். தர்க்கமாக ஒன்று பேச மாட்டார். இவருக்கு ரட்சிப்பை பற்றியோ பரலோக ராஜ்யத்தை பற்றியோ அங்க ஒருவரும் பேச வேண்டாம். அப்படி இருக்கிற காலத்துல என்ன வந்து தெரியுமா? காலில் ஒரு சிறு புண் வியாதி வந்து, காலில் ஒரு சிறு புண், அவருக்கே தாராளம் மருந்து தெரியும். பெரிய வைத்தியர் என்ன பயப்பட போகிறாரு? காலில் ஒரு புண் வந்த உடனே மருந்து செய்தா, மருந்து எவ்வளவு செய்தும் வர 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 புண் பெருசாக ஆரம்பித்தது. அவருடைய மருந்து அவ்வளவு செய்து பார்த்தார், முடியாது. அடுத்த ஆட்களுடைய மருந்து செய்து பார்த்தார், டாக்டர் மாரை வருத்தி செய்து பார்த்தார், முடியாது. கடைசியில மரண தருவால வந்து விட்டார். ஏகதேசம் இனி மரித்து போவார் என்றான எண்ணம் வந்த உடனே அழ ஆரம்பித்தார். கண்ணீர் விட்டு சொன்னாராம், நான் ரட்சிக்கப்படவில்லை, நான் ரட்சிக்கப்படவில்லை, நான் ரட்சிக்கப்படவில்லை.
நான் வீணாக தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தேன். நான் ரட்சிக்கப்படவில்லை. நான் வேதத்தையாவது படிக்கவில்லை. நான் வீணாக வேதக்காரன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்தேன். அதுல ஒரு மகன் வேதத்தை கொஞ்சம் படித்த மனுஷன். அந்த மனுஷன் வேதம் படித்தார். வேதத்தை பற்றி நான் பல தடவை பேசியிருக்கிறேனே. எழுத்தின்படி வேதத்தை படித்துக் கொண்டார். அந்த மனுஷன் எடுத்து சொன்னாரா, மகன் நீ பாக்கியவான், நீ வேதத்தை நன்றாய் படித்தாய், வேதத்தை படித்தா போதும், ரட்சிக்கப்பட வேண்டாமா? நான் சாஸ்திரத்தை படித்து 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 நான் வேதத்தை படிக்கவில்லை, வேதத்தை நான் விரும்பவும் இல்லை, படிக்கவும் இல்லை. நீ வைத்திய சாஸ்திரம் படிக்காதனால, இந்த சாஸ்திரங்களை நீ படிக்காதனால நான் உன்னை பல தடவை பேசினேன், ஏசினேன். ஆனால் நீ தான் நல்லவன். நான் வேதத்தை படிக்காத மாத்திரமல்ல, எனக்கு ரட்சிக்கப்பட்டு நான் பல ஆட்கள் சொல்லியும் நான் அவர்களை ஏசினேன், பேசினேன், தர்க்கம் பண்ணினேன். எனக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை. நான் சாக போகிறேன், நான் மரித்து போவேன், நான் பிழைக்க மாட்டேன், எனக்கு ஒரு ரட்சிப்பு இல்லை, நான் ரட்சிக்கப்பட வேணும். நீ ஜெபம் பண்ணு, மருமக்களை கூப்பிட்டு, பேரப்பிள்ளைகளை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள், நான் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்கள், மனம் திரும்ப ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தபடி மலவள சன்னியாசி சீக்கிரம் வர சொல்லுங்கள், மலவள சன்னியாசியை சீக்கிரம் வர சொல்லுங்கள், நான் இனி ரட்சிக்கப்பட வேணும், சீக்கிரம் வர சொல்லுங்கள், சீக்கிரம் வர சொல்லுங்கள் என்று. நான் போகவும் இல்லை, எனக்கு போக சமயம் கிடைக்கவில்லை, நான் போகவும் இல்லை. எவ்வளவோ சொல்லியும் வேண்டாம், எவ்வளவோ சொல்லியும் வேண்டாம். மலவள சன்னியாசி சும்மா கூப்பிட்ட உடனே ஒரு இடமும் போக மாட்டாங்க. மலவள சன்னியாசி கர்த்தர் சுத்தமானால் போகிறதெல்லாம், மற்றபடி போகிறதே கிடையாது. எப்படியோ செய்தி இருந்தது, பாவத்துல மரித்தார் மனுஷன், அவ்வளவுதான். மரிக்கிற வரையில் கண்டீர். ரட்சிக்கப்படவில்லை, ரட்சிக்கப்பட நல்ல காலம், கிருபையின் காலம், கர்த்தருடைய இரக்கத்தின் காலம். அதை குறித்து கேள்விப்பட்ட சமயத்துல துணிகரம், துணிச்சல், அசதி, நிர்விச்சாரம். கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தாத மனுஷன் ஆபத்தான நிர்பந்தமான நிலைக்குள் அகப்படுவான். கர்த்தர் இறங்கி கிருபையினால கொடுக்கப்பட்ட காலம், இரக்கத்தின் காலம். எந்த மனிதனை ரட்சிப்பையும் மீட்பையும் சொந்தமாக்க ஏற்ற காலம் என்பது அறிந்து கொள். ஒரே கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்த உனக்கு ஆத்திரமோ அவசரமோ உனக்கு ஏற்பட்டிருக்கிறதா? ஆத்திரத்தோடு அவசரத்தோடு தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம் பாய்க்கவா. அது ஆத்திரத்தோடு அவசரத்தோடு நிர்விசாரத்துக்கும் அசதிக்கும் இடம் கொடாதபடி அவசரத்தோடு ஆத்திரத்தோடு அடுத்த மணிக்கு கூட என்னுடையது அல்ல என்று அறிந்து முழங்கால நின்று பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நோக்கி எவன் கதறி கண்ணீர் விட்டு புலம்பி கூப்பிடுகிறானோ அவன் மீட்பை சொந்தமாய் கொள்வான், மீட்பை சொந்தமாக்குவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமான பாடுகளை அடைந்து இந்த மீட்பை உண்டாக்குனாரு தெரியுமா? உலகத்துல தங்களுடையவர்கள் மரித்து போனால் அவர்களுக்கு ஆறுதல் வராமல் கவலைப்படுகிறார்கள். தங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களாவது மரித்து போனால் ஆறுதல் அடைய முடியாமல் கதறுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். அவர்கள் எப்படி மரித்தார்கள்? மரணம் அவனவனுக்கு நியமிக்கப்பட்டது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிறந்தால் மனுஷன் இறப்பான், ஒரு தடவை பிறப்பான், ஒரு தடவை இறப்பான். இது உலகத்துல உள்ளது. அது அவனவனுக்கு நியமிக்கப்பட்ட நியமத்தின்படி அவன் போகிறான். கிறிஸ்து இயேசு உனக்கு வேண்டி மரித்தார் என்று உனக்கு என்றைக்காவது சங்கடமா கவலை வந்து உண்டா? அவர் யார்? மகா பரிசுத்தோடையவர், குற்றமற்றவர், மாசற்றவர், மகா பரிசுத்தோடையவர். அவர் உன்னுடைய பாவங்களுக்கு வேண்டி உனக்காக பாடுபட முடியாது உலகத்தில் வந்தார். அப்போது நீ பாவத்துல ஜீவிக்கிற மனுஷன் அவருக்கு பயங்கர சத்ருவாக கிரிசித ஒரு பாவியை அவர் எவ்வளவாய் சிநேகித்தார், நேசித்தார் என்று நீ விசுவாசிக்கிறியா? அவருக்கு சத்ருவா இருந்த உனக்காக உலகத்தில் வந்தார், உன்னை நேசித்து வந்தார். அப்படியானால் நல்லவருக்காக வந்தார், அவருக்கு பிரியமானபடி நடந்தவருக்காக வந்தார்? இல்லை, அவருக்கு எதிராக சத்ருவாக, அவருக்கு பயங்கரமான கோபத்தையும் துக்கத்தையும் வேதனையும் மூட்டும் கிரியக்காரனாக காணப்பட்ட மனுஷனுக்காக. அவ்விதமாக அவருக்கு சத்ருவா காணப்பட்ட மனுஷனை அவர் எவ்வளவாய் சிநேகித்தார் என்பது உனக்கு தெரியுமா? எவ்வளவா நேசித்தார் என்பதை நீ அறிந்திருக்கிறியா? அளவில்லாத எல்லையில்லாத சிநேகமும் அன்பும் உன்னிடத்துல வைத்ததனால் அல்லவா உனக்கு வேண்டி உலகத்தில் வந்தார். உனக்கு வேண்டி ஒருவரும் சகிக்க கூடாத, பொறுக்க கூடாத, தாங்க கூடாத பாடுகளை அவர் அடைந்து உனக்கு மீட்பு உண்டாக்கினார். அவ்வளவு தூரம் பாடுபட்டார். மகா பரிசுத்தோடையவர், குற்றமற்றவர், மாசற்றவர், மகா பரிசுத்தோள்ள தேவன் உனக்கு வேண்டி மகா பயங்கரமான பாடுகளை அனுபவித்து, அகோர வேதனைகளை அனுபவித்து, துடித்து வேதனையோடு ஜீவன தியாகம் பண்ணி உனக்கு மீட்பு உண்டாக்கினார். அறிந்திருக்கிறியா நீ? மகனே வாமகனே 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 ஸ்நேகத்தை பார்த்து நீ இன்று வாமகனே ஸ்நேகத்தை பார்த்து நீ
இன்று வா மகனே. என் சிநேகத்தை அறிந்து நீ என்னை சிநேகித்திட, என் சிநேகத்தை அறிந்து நீ என்னை சிநேகித்திட, கல்வாரியின் சிநேகத்தை பார் மகனே. கல்வாரியின் சிநேகத்தை பார் மகனே. வா மகனே, வா மகனே, வா மகனே, வா மகனே. என் சிநேகத்தை பார்த்து நீ இன்று வா மகனே. என் சிநேகத்தை பார்த்து நீ இன்று வா மகனே. உன்னுற்றாரோ பெற்றாரோ உறவினர் பந்துக்களோ, உன்னுற்றாரோ பெற்றாரோ உறவினர் பந்துக்களோ, என்னை போல் சிநேகித்ததே யார் மகனே. வா மகனே, வா மகனே, வா மகனே, வா மகனே. என் சிநேகத்தை பார்த்து நீ இன்று வா மகனே. என் சிநேகத்தை பார்த்து நீ இன்று வா மகனே. உன் நண்ப சிநேகிதரோ உன் மனைவி மக்களோ, உன் நண்ப சிநேகிதரோ உன் மனைவி மக்களோ, என்னை போல் சிநேகித்தது யார் மகனே. என்னை போல் சிநேகித்தது யார் மகனே. வா மகனே, வா மகனே, வா மகனே, வா மகனே. என் சிநேகத்தை பார்த்து நீ இன்று வா மகனே. என் சிநேகத்தை பார்த்து நீ இன்று வா மகனே. என் சிநேகத்தை அறிந்து நீ என்னை சிநேகித்திட, என் சிநேகத்தை அறிந்து நீ என்னை சிநேகித்திட, கல்வாரியில் சிநேகத்தை பார் மகனே. கல்வாரியில் சிநேகத்தை பார் மகனே. வா மகனே, வா மகனே. என் சிநேகத்தை பார்த்து நீ இன்று வா மகனே. பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா. ஒருவராலும் பாடுபட முடியாது. ஒரு மனுஷனுக்கு வேண்டிய விதமாக யாருமே பாடுபட முடியாது. இதுல ஒரு எத்தனையோ பங்கில ஒரு சிறு அளவு கூட ஒருவரும் அனுபவிக்க மாட்டார்கள். அவ்வளவாக ஆண்டவர் பாடுபட்டு விதமான மீட்பை உண்டாக்கினார். மகா பயங்கரமான பாடுகளை அழித்தார். மகா பயங்கரமான பாடுகளை சகித்தார். கல்வாரிலே துடிதெடுத்து அகோர வேதனோட ஜீவனை தியாகம் பண்ணி மகா பரிசுத்த ரத்தத்தை உனக்காக சிந்தி விலமதிக்க கூடாத மீட்பை உண்டாக்கினார். எத்தனையோ ஜனங்கள் இந்த மீட்பை சொந்தமாக்கி கொண்டார்கள். அவர்கள் எண்ணினார்கள், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தனக்காக பாடுபட்டதை குறித்து உணர்ந்தார்கள், அறிந்தார்கள். எவ்வளவாக தன்னை சிநேகித்தார், எவ்வளவான அன்பை தன்மேல் வைத்தார் என்பதை உணர்ந்தார்கள், அறிந்தார்கள். தனக்காக தன்னுடைய பாவத்துக்காக அல்லவா மகா பரிசுத்த உள்ளவராகிய கிறிஸ்து இயேசு விதமாக பாடுபட்டார் என்று உணர்ந்தார்கள், அறிந்தார்கள். கண்ணீர் விட்டு கதறினார்கள்,
பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு புலம்பலோடு அவரை தேடினார்கள். அவர் சந்தித்தார். அவர் மன்னிப்பையும் மீட்பையும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். மன்னிப்பையும் மீட்பையும் சொந்தமாக்கி கொண்டார். மன்னிப்பு மீட்பு வேதத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அது மாற்றக்கூடாத சட்டம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. சகல பாவங்களை சுத்திகரித்து அவனை விட்டு அகற்றி அவனை சுத்திகரித்து சொந்தமாக்கும்படியாகவும் அவர் ரத்தம் சிந்தினார். மகா பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமா? பாவ அற மழை கழுவும்படியாகவும் அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் அற அவருடைய மகா பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கும்படியாகவும் அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாய் தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாய் தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். இந்த ரத்தத்தினாலே எவன் மீட்கப்பட்டிருக்கிறாரோ கழுவப்பட்டிருக்கிறாரோ அவன் யார்? ராஜா. அவன் ராஜா. இதே மீட்கப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்களை பற்றி என்ன சொல்லலாம்? பொத்த பிடிக்கிற ராஜா. பொத்த பிடிக்கிற ராஜா. ஒரு ராஜா, மீட்கப்பட்ட ஒரு ராஜா ஒரு பூனையை வெட்டுனா, நாம் வெட்டுக்கத்தி எடுத்து ராஜா. மற்றவன் தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் நாஸ்தியம் கேட்கிறானா, நீ ரட்சிக்கப்பட்டவனா, நீ என்ன தேவோட சிட்டி இல்லவா, இதை நீ வெட்டினாயே என்று அவன் அதுக்கு என்னெல்லாமோ நேரம் மறுபடி பேச்சு. ராஜா. இது பொத்த பிடிக்கிற ராஜா. தொழில் நடந்து உருளுற ராஜா. மண்டூகம். மண்டூகம் என்றால் மாக்கான், தவளை. இது தவளை ராஜா. தவளை எங்க கிடக்கும்? தண்ணிக்குள்ள, சேற்றுக்குள்ள, துளிக்குள்ள. ஏதாவது தவளை சின்ன சின்ன இந்த மீன்கள் ஏதாவது கிடைக்காம அதையும் பிடிச்சு பிடுங்கி பிடுங்கி என்னெல்லாம் ஆகாத காரியங்கள் என்னெல்லாம் உண்டு, ஆகாத இடம் எங்க உண்டு அங்க எல்லாம் கிடக்கும். இது மீட்கப்பட்ட ஒரு கூட்டம் ராஜாக்களுடைய அனுபவம். ஒரு கூட்டம் ராஜா, மீட்கப்பட்ட ராஜா. ராஜா ராஜா என்று வேஷம் கட்டுறது. இதே வேஷம் கட்டு ராஜா. பிறந்தவன் இல்ல, வேஷம் கட்டினவன். மற்றவன் பிறந்தவன் யாரு? ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். அதுக்கு ஒரு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். அது எப்படி? சும்மா நானும் ராஜா நீ ராஜா. அங்க நான் முன்னால ஒரு ராஜாவை பற்றி சொல்லிட்டு உண்டு. ராஜாவை தேடி பார்த்த போற ராஜா கிழங்கு தொட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அந்த ராஜா உடையோட போயிருக்கு. இங்க ராஜா ஸ்டேஜ்ல ராஜாவை காணல. பரவர ஸ்டேஜ்ல ராஜா பார்த்து ஸ்டேஜ்ல பார்க்கும்போது ராஜாவை காணவில்லை. உடனே என்ன ராஜாவுடைய என்று கேட்டு அப்போது ஒருவனுக்கு தெரியும் செய்தி கொஞ்சம். எப்படி? வயறு பசிச்சு இருக்காம ஐயா, காங்க துண்டு. அந்த பாஷை அது காங்க துண்டு. மலையாளம் தமிழ்ல அப்படி ஒரு பாஷை, அந்த ஊரு பாஷை. காங்க துண்டு அடுப்புல இருந்து தின்னு கொண்டு வந்தங்கி கொள்ளலாம். வயறு பசிச்சு இருக்காம ஐயா. அதனால ராஜாங்க என்று தேடி பார்த்த பிறகு ஒருத்தன் சொன்னான் வீட்டுல போயிருக்கோம். இங்க நான் அவன் പറഞ്ഞது. அங்க போகும்போது அம்மிக்க மேல யாரும் இருந்து காங்க துண்டு சாப்பான். ஓடி அங்க போனான். இவன் ஓடி பார்த்து கொண்டு திரும்ப அவட வந்து தேடியான எந்த இவிட வந்து ஓட வயறு வலிச்சு இருக்காம ஐயா, கிழங்கு துண்டு பள்ளம் குடிச்சோண்டு வரான். ஓடி இங்க வந்து பார்க்கும்போது இங்க ஓடி வந்தான். இங்க பரபரப்பு. ராஜா ராஜா அம்மையோட புறத்துக்கு ஏறி இருந்து கொண்ட காங்க துண்டு பள்ளம் குடிக்க. இப்படிப்பட்ட ராஜாக்கள் இங்க கொஞ்சம் ராஜாக்கள் உண்டு. இதோடு எல்லாம் மீட்கப்பட்ட ராஜாக்கள், கழுவப்பட்ட ராஜாக்கள், பூனோட்ட ராஜா, நல்ல ராஜாக்கள். என்ன வாசி? கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். கர்த்தர் பேர் எழுதுகிறார். இல்லான் அதிலே பிறந்தான். எதுல பிறந்தான்? ராஜாவாக பிறந்திருக்கிறான். ராஜாவாக பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய வீட்டிலே பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய வீட்டிலே அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே பிறந்திருக்கிறார். நீ கர்த்தருடைய வீட்டிலே பிறந்திருக்கிறியா? கர்த்தருடைய வீட்டுக்கு உனக்கு எவ்வளவு தூரம்? கர்த்தருடைய வீட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது சத்து தூணும் ஆதாரமாக காணப்படுகிறது. தேவனுடைய வீடு தாமதிப்பேன் ஆகிய தேவனுடைய வீட்டுல நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகள் உனக்கு அந்த வீடு தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. உனக்கும் சத்தியத்துக்கு வெகு தூரம் இல்லை. உனக்கு ஜெபம் பண்ண முடியவில்லையே. அவர்கள் இனி அந்நியர் பரதேசமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவளுமாய் இருக்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். தேவனுடைய வீடு எப்படிப்பட்டது? இது வெளியே கடந்து உறக்கம், ஜெபத்திலே தூக்கம், விடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இது தேவனுடைய கற்பனை. விடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இப்போது என்ன? முதலாவது ஜெபத்துல தூங்கினார்கள். பிறகு ஜீவத்துல தூக்கம். தூர கடந்து கொண்டு காலை போட்டு நீட்டி பாக்குறது. காலையாவது அங்க எட்டி போட முடியுமா? தேவனுடைய வீட்டுல காலன்னு போட முடியாது. தேவனுடைய வீட்டுல என்ன காலையாவது போட்டு பார்க்க முடியுமா? தேவனுடைய வீடு இருக்கிறது அமெரிக்கா. இவனுக்கும் தேவனுடைய வீட்டுக்குள்ள தூரம் ஒரு உத்தேசம். அமெரிக்காவுக்கும் இந்த மலை வளைக்கும் எவ்வளவு தூரம் யோசித்து. ஒரு கூட்டம்
படு பாவியோட நிலைமை இப்படித்தான். அவ்வளவு தூரத்துல இருந்து கொண்டாங்க காலையாவது போட முடியுமா என்று எவட பிள்ளை மீட்கப்பட்டவன் என்றான சொல்லத்தக்க எந்த அனுபவம் அற்று ராஜாவா ராஜா இந்த கச்சடத்தனம் கீழ்த்தரம் வந்த நிலையில இருப்பாங்க. குணம் அவ்வளவு இந்த பிசாசுடைய வகை என்னெல்லாம் உண்டோ கீழ்த்தரமான பிசாவுடைய சாத்தோட வகை என்னெல்லாம் உண்டோ ஆவிக்கிற ஜீவத்து புறாமன் என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் உண்டு. அவ்வளவு செய்து வைத்துக் கொண்டு ராஜா நான் ராஜா தான் மற்றவன் ராஜா பாட்டு கட்டினான். அதே மாதிரி காலையாவது உள்ள போடலாமா என்று யோசனை. நீ கிடக்குறதுங்க தேவடைய வீட்டுக்கு உனக்கு எவ்வளவு தூரம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு உடைய மாமிச குணத்தையும் மாமிச ஜென்ம சுபாவத்தையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் நடப்பித்துக் கொண்டு உனக்கு எவ்வளவு உபதேசம் கேட்டாலும் ஆவிக்கிற சிந்தை அற்று தெய்வ பயமற்று மனம் போல நடந்து கொண்டு காலையாவது உள்ள போடலாம் என்று எட்டி பார்ப்போம். எட்டி போட மாட்டாய். உனக்கு அமெரிக்காவுக்கும் என்று சொல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன இது ஒரு உத்தேச தூரம். கர்த்தர் என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு 8வது தூரம் பரலோக ராஜ்யம். மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு பரலோக ராஜ்யம் என்றால் அவனால சென்று சேரக்கூடாத தூரம். மனம் திரும்போது பக்கத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யம். அதற்கப்புறம் அவன் என்ன செய்யணும்? அதற்குள்ள பிரவேசிக்கும்படியான சகல அனுபவத்தையும் சுத்திகரிப்பையும் அந்த ஒருக்கத்தையும் தகுதியை அடைந்து உள்ள போகவன் என்பது இது ஒன்றும் கிடையாது. நேற்று நாள்ல தெரியும் நீ கதறுகிறது. எழுதி வைத்துக்கொள். அவிசுவாசம் தெய்வ நம்பிக்கை அற்ற குணம். அவிசுவாசம் தெய்வ நம்பிக்கை அற்றதுமான குணத்தையும் வைத்துக் கொண்டு இவ்விதமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் சுவிசேஷத்தை குறித்து அசட்ட பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை பின்னாக எறிந்து புறக்கணித்து அசட்டத்தனமாக எண்ணி தங்களுக்கு பயங்கரமான ஆக்கினை வருவிக்கும் தன்மையோடு காணப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்ன செய்தார்? தமது ரத்தத்தை சிந்தினார். மகிமையான மன்னிப்பை மீட்பை கொடுத்தார். அது மாத்திரமா அவனை கழுவி ராஜாவாக்கினார். ராஜா ஏது வீட்டுல பிறந்திருக்கிறான். நான் தாமே பிறாயில் தேவடைய வீட்டு நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரவுமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:15. இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திவாரத்தின் கட்டப்பட்டவளமாகவும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். எபேசியர் நிருபம் 2:19-20 எண்ணுகிறேன். இவ்விதமாக மகிமையான வீட்டுக்குள்ள பிறந்தவர்கள் கர்த்தர் என்ன சொல்கிறார்? என்ன வாசி 87 சங்கீதம் 6 கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது அவர் பேர் எழுதுகிறார். உடனே எழுதி வைக்கிறார். எங்க எழுதுகிறார்? பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே பேரை எழுதுகிறார். பரலோகத்திலே ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. அந்த ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதுகிறார் கர்த்தர். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். பேரை எழுதி வைத்துக் கொண்டு எண்ணம் கணக்காக்குவார். பேரை எழுதுவார். பேரை எழுதி வைத்துக் கொண்டு இன்னான் அதிலே பிறந்தான் என்று தொகையிடுவார். எண்ணத்தை கணக்காக்குவார். எங்க பிறந்தான்? தேவடைய வீட்டுக்குள்ளே. தேவடைய வீடு அது மகா பரிசுத்தமான வீடு. தேவடைய வீட்டுக்குள்ள பிறந்தான். தேவடைய வீடு. தேவடைய வீடு என்றால் என்ன? இப்போது இங்க யாரெல்லாம் இருக்கிறது? இது தேவடைய வீடு ஆகுமா? இது தேவ ஆராதன ஸ்தலம், ஜெப வீடு. தேவடைய வீடு என்பது என்ன? அது சபையை குறிக்கிறது. சபையின் அனுபவம், ஆதி சபையின் அனுபவத்தை பெற்று வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறான். மற்றபடி ஜெவட்டுக்குள்ள வந்திருந்த வீட்டுக்குள்ள இருக்கிறான் என்ன வேண்டாம். இது மழை நனையாமலும் இந்த வெயில் அடிக்காமலும் ஆராதனைக்கு ஒரு சாவகாசத்துக்கு வேண்டி இது வைக்கப்பட்டிருக்கிறது. தேவடைய வீடு அது வேற. அது இயேசு கிறிஸ்து திரு சரீரம். இது அல்ல. அது கர்த்தருடைய வீடு என்றால் என்ன? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு திரு சரீரம். கிறிஸ்துக்குள் ஆகும் அனுபவத்தை அடைந்தவர்கள் கிறிஸ்து திரு சரீரமாகிய அவருடைய சபையிலே ஒரு அங்கம் அல்லது கிறிஸ்து திரு சரீரத்துல ஒரு அவயவ உறுப்பு. இயேசு கிறிஸ்து திரு சரீரத்துல இருக்கிறதான ஒரு உறுப்பு அவயவம் ஆயிருக்கிறியா? நீ உள்ள பாவத்தை எல்லாம் செய்து பொய்யும் உருட்டும் பிறட்டும் சண்டையும் சச்சரவும் மூர்க்கவும் ஜெபஜீவத்தை சரியா விட்டு கொண்டு மாம்சத்துக்கும் சாத்தானுக்கு இடம் கொடுத்து சரியா வஞ்சிக்கப்பட்டு உனக்கு ரட்சிப்பையும் இழந்து தேவ கிருபையும் இழந்து நஷ்டப்படுத்தி கொண்டு கிறிஸ்து சரீரத்துக்கு பக்கத்துல போக முடியுமா? கிறிஸ்து திரு சரீரம் அவருடைய வீடு சபை என்று சொல்றது. அதுல ஒரு உறுப்பு அவன் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவன். உன்னுடைய என்ன? சும்மா வீணாக ஏமாந்து போகாத. வீணாக ஏமாந்து போக வேண்டாம். நானும் நீயும் எல்லாம் சரிதான் என்று தேவட்டுக்குள்ள வந்திருந்து கொண்டுதான் தேவடைய வீடு என்று எண்ணாதே. தேவடைய வீடு கிறிஸ்து சபை. கிறிஸ்து சபை அவ வேற, கிறிஸ்து சரீரம் என்பது. இவ்விதமான அனுபவத்தோடு நீ காணப்படுகிறாயா? இந்த காலத்திலே ஆகிலும் இந்த நாளிலே ஆகிலும் இந்த மகிமையான கிருபையின் காலத்திலே இந்த நாளிலே இந்த சமயத்திலே தீர்ப்படு. மறுபடியும் மறந்து ரட்சிக்கப்படும். மறுபடியும் மறந்து ரட்சிக்கப்படும். கிருபை அடைந்தவளா நீ? பின்மாற்றம் அடைந்தவளா நீ?
சாத்தானுக்கு இடம் கொடுத்து சாத்தானை பிரியப்படுத்தி கொண்டு சாத்தான பக்கம் நின்று கரப்படுத்தப்பட்டு நீ கிறிஸ்து இயேசுவின் வருகை குறித்தான விசுவாச அற்று ஜபஜீவத்தையும் விட்டு உன் ஜீவத்தின் நஷ்டப்படி கெடுத்து துளைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமாகிய சபையில் அங்கமாய் இருக்க வேண்டிய நீ அவரை விட்டு விலகி வெட்டி எறியப்பட்ட ஒரு அவயவத்தை போல ஒரு உறுப்பு போல நீ தூர எறும்பும் மற்றும் ஈயும் நாயும் நரியும் போட்டு இருக்கிற இனத்தோட காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்த அனுபவத்தோடு சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயவத்தை விட்டு தூர இருந்தால் அது என்னையும் அது ஈக்கு எற எறும்புக்கு சாப்பாடு நாய் நரி எல்லாம் போட்டு கடிச்சு இருக்கும். என்னுடைய அனுபவம் என்ன? என்னுடைய சரீரம் தான் வைத்துக் கொள்ளும். என்னுடைய அந்த விரலையாவது வெட்டி தூரப்பட்டா அது என்ன செய்யும்? அது என்னுடைய விரல் ஆகுமா? வெட்டி தூரப்பட்டு போட்ட பிறகு அது நாயோ நரியோ கடிக்கவோ இடுக்கவோ எறும்போ ஈயோ தின்னவோ செய்யும். ஏன்னா சரீரத்தில் இருக்கிற காலம் வரை என்னுடைய விரல் தொட முடியாது. நாயம் தொடாது, நரியும் தொடாது, ஈயும் தொடாது, எறும்பும் தொடாது. நீ என்றைக்கு கிறிஸ்துவ சரீரத்தை விட்டு நீ தரிக்கப்பட்டாய்? என்றைக்கு கிறிஸ்துவ சரீரத்தை விட்டு நீ வெட்டப்பட்டு தூர அறியப்பட்டிருக்கிறாய்? எவ்வளவு தூரத்தில் கிடக்கிறாய் நீ? ஏன் கிறிஸ்துவின் மகிமை உனக்கு கிடையாது, கிறிஸ்துவின் வல்லம் கிடையாது, கிறிஸ்துவின் கிருபை உனக்கு கிடையாது. கிறிஸ்துவில இருந்தான ஆரோக்கியம் மகிமை எல்லாம் அற்று போய் நீ உலக மனுஷனை போல காரணம் என்ன? நீ வெட்டப்பட்டு தூர அறியப்பட்டிருக்கிறாய். படுபாவி, அந்தரங்க பாவி, அந்தரங்க பாவி. நீ வெட்டப்பட்டு போனாய், பறிக்கப்பட்டு போனாய். கிறிஸ்து சரீரத்தை அறுக்கப்பட்டு வெட்டப்பட்டு எறியப்பட்டிருக்கிறாய். படுபாவி, அந்தரங்க பாவி. அதனால உனக்கு என்ன வந்திருக்கிறது? கிறிஸ்துவின் ஜீவன் உன்னை விட்டு போனது, கிருபை இழந்தது, ரட்சிப்பு இழந்தது, கிறிஸ்துவின் ஜீவன் போனது, கிறிஸ்துவின் பரிசுத்தம் உன்னை விட்டு நீங்கினது, கிறிஸ்துவின் வல்லமை மகிமை எல்லாம் அற்று போய் இப்போ படுபாவி. வேஷத்துல வேணுமானால் ஒரு ஆவிக்குரியன போல வேஷத்தை காட்டி கொள்ளலாம். படுபாவிகள், படுபாவிகள். இங்க கர்த்தர் அறிவிக்கிற சுவிசேஷம் வேற ஒரு ஜந்துவுக்கு அறிவித்திருக்குமானாலும் இதோட நன்றாயிருக்கும். ஜந்து ஒரு ஜந்து கூட இதோட நன்றா தெரிஞ்சிருக்கும். நன்றாக அவ்விதமான சுவிசேஷத்தை கர்த்தர் எத்தனையோ ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு வகுப்பினருக்கு வேண்டாம், ஒரு வகுப்பினருக்கு வேண்டாம். உன்னுடைய அனுபவம் என்ன என்பதை கண்டுபிடித்துகள். இல்லை ஏமாந்து போகாதே, காலத்தை கடத்தாதே, சமயத்தை வீணாக்காதே, கர்த்தருடைய வார்த்தையை பின்னால் எறியாதே, கோபத்தை தேவ கோபத்தையும் பயங்கரமான நியாயத்துமை சொந்தமாக்காதே. ஜாக்கிரதை, எச்சரிக்கை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் சபையை குறித்து, சபையாரை குறித்து, சபையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கரை திரை முதலானவர்கள் ஒன்றே இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மைமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக அதற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். கரை திரை ஒரு கரை கூட இருக்கப்படாது. ஒரு திரை கூட, ஒரு கரைன்னா ஒரு ஒரு ஆவிக்கிற ஜீவிதத்துல கரை இருக்குமா? கரை பாவாற்று மாத்திர கரை கூட அற்றதா இருக்கணும். திரை கிறிஸ்து அவனுக்கு மறைவா ஒன்று இருக்கக்கூடாது. கிறிஸ்து அவனுக்கு ஐக்கிய கூடவா ஒன்று இருக்கக்கூடாது. திரை மறைவு இருக்கக்கூடாது. கிறிஸ்து அவனுக்கும் எந்த விதமான மறைவு இருக்கக்கூடாது. இது கர்த்தருடைய சபை. உங்க சத்தியம் உண்டா? உபதேசம் உண்டா? கர்த்தரை பிரியப்படுத்துறதா? மனுஷனை பிரியப்படுத்தி ஏமாற்றி ரூபா வாங்கி பிழைக்கிறதா? வயர் பிழைக்கிறதா? வாசி எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நீ சரிதானா? சரிதானா? சரியா இருக்கிறியா? பாவமற்றது மாத்திரம் கரகூட அற்றது. பாவமற்றது, பாவமற்ற அனுபவம், கரகூட அற்ற அனுபவம். கரை திரை அவனுக்கும் கிறிஸ்துக்கும் எந்த விதமான மறைவும் ஒன்று இருக்கக்கூடாது. கரை திரை முதலானவள் ஒன்று இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான, பரிசுத்தத்தை பிழை இருக்கக்கூடாது. எந்த பிழையும் கிடையாது. அவர்களுக்கு பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்குள்ள வேற்றுமை கூட அற்று போனார்கள் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தர் பேசியிருக்கிறார். பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் உள்ள வேற்றுமை கூட அற்று போனார்கள். இவ்விதமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் உலகத்தில் காணப்படுகிறார்கள். ஆனா கர்த்தருடைய சபையார் யாரு? கர திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மைமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக அதற்கென்று தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் கிறிஸ்து இயேசு. அதற்காக பாடுபட்டு மரித்தார் என்று சொல்லுகிறது வசனம். பிழையற்ற மகிமையுள்ள மகா மகிமையினால் நிறைக்கப்பட்ட பரிசுத்தத்துல பூர்ணப்பட்ட சபை. நீ யார்? நீ கிறிஸ்துவ சரீரத்திலிருந்து தரிக்கப்பட்டு எறிந்து காலனும் ஆனதா? உனக்கு அது கண்டுபிடிக்க தெரிகிறதா? எச்சரிக்கை. இந்த நல்ல காலத்தை பிரயோஜனப்படுத்து. அழுது புலம்பு, மறுபடியும் மனம் திரும்பி 1ஆம் படியிலிருந்து வரணும் என்றால் கர்த்தர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவனுக்கு பாவம் வராது. பூர்ணமான ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாக்கணும். பாவம் வராது. பாவம் வராமல் பரிசுத்தமா இருக்கிறவன் அறிக்கை பண்ணப்படாது. அது சத்தியம். இது போதிக்கிறவனுக்குள்ளே பரிசுத்தம் இல்லையே.
போதிக்கிற அவனுக்குள்ளே இல்லையே பரிசுத்தம். ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பாவம் வந்தாலும் பாவி பாவி என்று சொல்லாதே, அறிக்கை பண்ணாது. இதான் சாத்தானால வஞ்சிக்கப்பட்ட பயங்கரமான உபதேசம். ஆனால் வேதத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, கிரியையில குறைபட்டவன் மனம் திரும்ப வேணும். மனம் திரும்ப என்ன? எப்படி? ஆதி அன்பை விட்டவன் மனம் திரும்ப வேணும். ஆதி அன்பை விட்டவன் கூட மனம் திரும்பணும். கிரியையில குறைவு உள்ளவன் கூட மனம் திரும்ப வேணும். மனம் திரும்பலன்னா என்ன? ஆதியில அவன் எப்படி மனம் திரும்பினானோ அதே மாதிரி பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு தன்னுடைய ஜீவத்தில் சகல பாவத்தையும் அழுது புலம்பி ஆண்டவரிடத்துல ஏற்று சொல்லி மன்னிப்புக்காக விடுதலைக்காக காத்திருந்து புதிய பிரதிஷ்டை பண்ணி இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று கர்த்தரிடத்துல உறுதியான உடன்படிக்கை பண்ணி கொண்டு பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு திரும்புதல் மனம் திரும்புதல். மனம் திரும்பல முதல் படியிலிருந்து மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார். முதல் படியிலிருந்து ஆரம்பிக்கணுமா? முதல் படியில இருந்து 1ஆம் படியில இருந்து மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, குணப்படும், மறுவரப்பு. 5ஆம் படி அந்த ரட்சிப்பின் பூர்ணத்துல இருக்கிறது. ஆனால் இந்த கிரியையில குறைவுபட்டவனாவது ஆதி அன்பை விட்டவனாவது என்ன செய்யணுமா? 1ஆம் படியிலிருந்து ஆரம்பிக்க வேணுமா? மறுபடியும் அவன் தப்ப வேணுமானால் 1ஆம் படியிலிருந்து ஆரம்பிக்க வேணும். மனம் திரும்புதலாகி 1ஆம் படியிலிருந்து மறுபடியும் அவன் பிரதிஷ்டை பண்ணி இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் கர்த்தரத்துல பொருத்தனை பண்ணி பிரதிஷ்டை பண்ணி உடன்படிக்கை பண்ணி பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு மனம் திரும்பி கர்த்தரத்துல வந்து, அப்போ கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கிறான் என்று என்ன மனுஷனுடைய பார்வையில் என்ன? கிரியையில குறைவுபட்டவன் ஆதி அன்பை விட்டவன். இதுதான் இது இப்ப மனுஷனோட பார்வைக்கு ஒரு சின்ன காரியம் போல. ஆனால் அவன் எங்க போயிருக்கிறான்? கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிறான் கர்த்தர் சொல்லுகிறார். அவன் மறுபடியும் மனம் திரும்பி கர்த்தரத்தை வர வேணும். 1ஆம் படியில இருந்து ஆரம்பித்து கர்த்தரத்துல வந்து அதுக்கப்புறம் மன்னிப்பையும் ரட்சியையும் பெற்று அதுக்கப்புறம் குணப்படுதல் அனுபவத்தை பெற்று மறுபடியும் பிறப்புற அனுபவத்துல பூர்ணத்துக்கு போக வேணும். 1ஆம் படியில ஆரம்பிக்கணும் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க சபையில உபதேசம், சாத்தான உபதேசம், வாயில தொட்டுறப்படாது, ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லிட்டா போதும், அதுக்கப்புறம் பாவரிக்கை பண்ணிடாதே என்று. ஒரு ஆவிக்குரியவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பூர்ணமாக்கி கொண்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்துல மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, குணப்படுதல், மறுபிறப்பு, அதுக்கப்புறம் வளர்ந்து அவன் பூர்ண புருஷனாக அனுபவத்துல போனவன் அவன் என்ன செய்வான்? அவன்கள் பாவமே இல்லையே, பாவம் இல்லை, குற்றவும் இல்லை, குறவும் இல்லை, தப்பிதவும் இல்லை, ஆவிக்க ஜீவத்துக்கு விரோதமான ஒன்றுவே கிடையாது. அவன் பூர்ண பரிசுத்தவானும் பூர்ண புருஷன் என்ற அனுபவத்தில் இருக்கிறான். அவனுக்கு இந்த பாவ அறிக்கை அவசியம் இல்லை. அவன் பாவ அறிக்கைக்கு அவசியம் இல்லை. அவன் பாவத்தை அறிக்கை பண்ண கூடாது. பாவம் இல்ல, பாவ அறிக்கை அவசியம் இல்லை அவனுக்கு. அதை பற்றி அந்த ஜெபம் அவனுக்கு இல்லை. பாவ அறிக்கைக்கு அவசியம் இல்லை. அவனத்துல ஆவிக்கிற ஜீவத்துக்கு விரோதமான ஒரு சிறு காரியம் கூட கிடையாது. எந்த குறைவோ குற்றமோ தப்பிதோ ஒன்று கிடையாது. பரிசுத்தல பூர்ணமாக்கப்பட்டவன் பூர்ண புருஷனாக அனுபவத்தை அடைந்தவன். அவனுக்கு அந்த ஜெபம் இல்லை. பாவ அறிக்கை அவனுக்கு வேண்டாம். அவனுக்கு பாவ அறிக்கை பண்ணக்கூடாது. பாவ அறிக்கை அவசியம் இல்லை. பாவ அறிக்கைக்கு உள்ள ஜெபம் அவனிடத்தில் கிடையாது. அவ்விதமான எந்த ஜெபத்துக்கும் அவனுக்கு அவசியம் இல்லை. ஜெபமே அவனுக்கு அந்த ஆவில அந்த ஜெபமே அவனுக்கு வராது. அவன் தாழ்த்துவான். எப்படி? நான் பேதை தூசி ஒன்றுக்கு உதவாதவன். எப்பவும் தாழ்த்துவானவன். நான் பேதையா இருக்கிறேன், ஒன்றுக்கு உதவானா இருக்கிறேன், துடைத்து போடுற அடுக்க போல இருக்கிறேன், தூசியா இருக்கிறேன், நான் ஒன்றுமில்லை என்று எப்பவும் தாழ்த்துவான். அது அனுபவம், அது வேற. இப்படி உலகத்துல பயங்கரமான சாத்தானுடைய வஞ்சகங்கள் பயங்கரமா கிரிசி கொண்டிருக்கிற பயங்கரமா உபதேசம், அத்தனை பிசாசு உபதேசம் பைபிள் சொல்லுது. ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் இவ்விதமாக சாத்தானுக்கு ஏற்ற ஊழியம் கொண்டிருக்கிற சாத்தான ஊழியக்காரர்களாக மகாபத்து மகாபத்து மகா ஆபத்தான நிலைமையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய அனுபவத்தை கண்டுபிடித்துக் கொள். நல்ல காலம், கிருபையின் காலம். கொடுத்த சமயத்தை அசட்டவனாவடி உடனே முழங்கால் நின்று அழுது புலம்பி மறுபடியும் நீ மனம் திரும்பி இழந்து போன சகல ஆசுவாங்களையும் மன்னிப்பை ரட்சிப்பையும் மீட்பையும் சொந்தமாக்கி முற்றிலும் ஆவிக்கிறவன் சொல்லக்கூடிய அனுபவத்தை அடைந்து கிறிஸ்து திரு சரீரமா சபையின் அங்கங்கள் என்றான அனுபவத்தை சொந்தமாக்கி கிறிஸ்துவோடு மறுபடியும் ஐக்கியப்படு. கிறிஸ்து சரீரத்தில் ஒரு உறுப்பாக மறுபடியும் மாறு. அப்படியான பாக்கியவனா இருப்பா. இல்லாட்டா தப்ப முடியாது. நேரத்திற்கு ஜாக்கிரதை. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இவ்விதமான மகிமையான மீட்பை உண்டாக்குறது மாத்திரமில்ல, அவர் பாவ அற மனிதனை கழுவி ராஜாக்களாக மாற்றி வைக்கிறார். அப்போது அவருடைய ஜீவ புஸ்தகத்துல அவருடைய பேரை எழுதுகிறார். அவர் அவருடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்துக் கொண்டு இன்னான் அதிலே பிறந்தார் என்று தொகையிடுகிறார். தொகையிடுகிறார். அனைவருடைய பெயர் என்ன கிறுக்கப்பட்டு போனது. அனைவருடைய பேர் கிறுக்கப்பட்டு போன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அனைவருடைய பேரை வெட்டி போடுவேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட குணத்தோடு காணப்பட்டவர்கள், அனுபவங்களை ஆவிக்கிற அனுபவங்களை இழந்தவர்கள். ஒரு கூட்ட ஆட்களுடைய பேர் கிறுக்கப்பட்டு போனது, வெட்டப்பட்டு போன ஜீவவஸ்தத்தில் உங்களுடைய பேர் வெட்டப்பட்டு இருக்கிறதா இல்ல எழுதப்பட்டது சரியா இருக்கிறதா கண்டுபிடித்துக் கொள். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம்
21 அதிகாரம் 27 வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். 20 அதிகாரம் கடைசி வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் இவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் தான் நியாயத்தீர்ப்பு. இனி கர்த்தரை விட்டு அகன்று போனவனுக்கு பேர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மண்ணில புழுதியிலே. ஒரு கூட்டம் ஆட்களுடைய பேர் வெட்டப்பட்டு இப்போ மண்ணில புழுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் தீர்க்கதரிசனம் 17 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்கள். கர்த்தரை விட்டு அகன்று போய் நாங்கள் சொன்ன அனுபவத்தோடு எவன் காணப்படுகிறானோ அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகம் கிறுக்கப்பட்டு அல்லது வெட்டப்பட்டு இப்ப மண்ணில புழுதியில் எழுதியிருக்கிறது. புழுதியில மண்ணில் எழுத காரணம்னா அந்த மண்ணோடு இவன் அழிவுக்குரியவனா இருக்கிறான் என்பது. மண்ணும் உலகம் அழியும், புழுதியை அழியும், இவன் அழிவுக்குரியவன். இவன் அழிவுக்குரிய நிலைமையில வந்து விட்டான் என்பது. நித்திய அழிவாகிய தண்டனையாகிய நரகத்தையே இவன் சொந்தமாக்கி இருக்கிறான் என்பது வாசிச்சுகிறான். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். உம்மை விட்டு அகன்று போகிறவரின் பெயர் புழுதியில் எழுதப்படும். உன்னுடைய பெயர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? உன்னுடைய பெயர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? புழுதியில தானா? ஜீவபுஸ்தகம் வெட்டப்பட்டு போனதா? கிறுக்கப்பட்டு போனதா? ஜீவபுஸ்தகம் வெட்டப்பட்டு போனாயா? புழுதியில் எழுதப்பட்டிருக்கிறதா? புழுதியில பேரெடுப்பட்ட படுபாவி துரோகியே, காலத்தை பிரயோஜனப்படுத்து. மறுபடியும் கர்த்தர் உன்னுடைய பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதட்டும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதையா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். ஜீவபுஸ்தகத்தை பற்றியும் பேர் கிறுக்க பற்றியும் எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விதமாக மகிமையான பாக்கியத்தை கொடுக்கிறவர் உன்னுடைய அனுபவத்தை என்னன்னு கண்டுபிடித்துக். அது மாத்திரமல்ல, எந்த ரோகத்தையும் சொஸ்தமாக்குறவர் கிறிஸ்து இயேசு. எந்த வியாதி நீக்கப்படுகிறவர், எந்த பிசாசி துரத்தப்படுகிறவர், எந்த கேட்டில் உன்னை விடுதலையாக்கி சொத்தமாக்கி ஆரோக்கியப்படுத்துகிறவர். அல்லேலூயா. உன்னை விசுவாசம் இருக்கிறதா? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ரட்சகரா உலகத்தின் காலத்துல எத்தனை 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 வியாதிக்காரர்கள் போய் அவரால் சொஸ்தமாகப்பட்டார்கள். எத்தனை 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 பிசாசு பிடிக்காரர்கள் போய் அவரால் சொஸ்தமாகப்பட்டார்கள். நாய் கடித்த விஷம், பாம்பு கடித்த விஷம், எத்தனை கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பாம்பு கடித்த விஷம் மருந்து கொடுத்தும் விஷக்கல்லு வைத்தும் கூட சரியா போகாது. இங்க வந்து கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறாரு. ரத்தத்தோட கலந்து கொண்ட விஷம் சரியா களிம்பெற போகாது. விஷக்கல்லினாலோ அல்லது மருந்தினாலும் போகாது. ரத்தத்தோடு கலந்து கொண்ட விஷம், ரத்தம், இந்த பாம்பின் விஷம் எங்க கலந்து கொள்றது? ரத்தத்தோட கலந்து கொள்றது. ரத்தத்தோடு கலந்து கொண்ட விஷம் எல்லாம் சரியா இறங்கி வராது, போகாது. ஒரு அளவு விஷம் அந்த ரத்தத்தோடு கலந்து இருந்து கொண்டே இருக்கும். அதனாலே அவர்களுக்கு அநேகருக்கு என்ன வருகிறது? சரீரத்துக்கு முன்ன உள்ள சுகம் கிடையாது. சரீரம் பலவீனப்படும். அநேகருடைய சரீரத்துல புண் வியாதி, பலவிதமான பருக்கள் விதமாக உண்டாகும். இப்படியா கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு கர்த்தர் இங்க வந்து கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார். விஷகல் வைத்தும் விஷ மருந்து சாப்பிட்டும் குடித்தும் அதுக்கப்புறம் சில காலங்கள் கழியும் போது சரீரத்துல புண்கள், அந்த விஷத்தினாலே புண்கள் மற்றும் பற்கள் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டவர்கள் பலவிதமான வியாதிகள் உண்டாகும். குஷ்டரோகம் கூட வரும் விஷத்தினாலே. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எத்தனை பேரு கர்த்தர் சுகம் கொடுத்துறா? இங்க வந்து கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், கர்த்தர் அட வைத்தியர், ஆபரேஷன் வைத்தியர் இருக்கிறார். எந்த ரோகத்தையும் எந்த வியாதி நீக்கப்படுகிறார். ஜயமானாலும் ரோகமானாலும் குஷ்டரோகமானாலும் விஷவியாதியானாலும் ஜுரமானாலும் காய்ச்சலானாலும் வாதமானாலும் எப்பேற்பட்ட வியாதிகள் யாருக்கு இருக்கிறதோ அத்தனை பேரையும் சொஸ்தமாக்க அவர் வல்லமை அதிகாரியுடையவராக இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறவர். நீ விசுவாசித்தால் இந்த க்ஷணத்தில் நீ சோமாவில சொந்தமாக்குவாய். அல்லேலூயா. மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா. ஒரு செகண்ட்ல ஒரு இமைப்படுற கர்த்தர் எந்த ரோகத்தை நீக்கப்பட வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. மகிமையான கிரியை செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். அவர் நேற்று இன்று என்று மாறாதவர். அவருடைய கிரியையில மாற்றம் கிடையாது, வாக்குகளை மாற்றம் கிடையாது. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ரட்சகரா உலகத்தின் காலத்துல எவ்விதமான கிரியைகளை நடப்பித்தாரோ அதை பார்க்கலும் அதிகமான விட இப்போ செய்கிறார். அதிகமான கிரியைகளை யார் விசுவாசிக்கிறார்கள் அவர்கள் தங்கள் அவசியமான சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். சகல ஆசீர்வாதங்கள் வியாதியிலிருந்து விடுதலை வருவார்கள், பாவத்திலிருந்து விடுதலை வருவார்கள், மற்றும் என்னென்ன உலக பிரகாரமான நிலையில என்னென்ன நெருக்கங்கள் கஷ்டங்கள் காணப்படுறதோ எல்லாவற்றிலும் விடுவிக்கப்படுவார்கள். உலக பிரகாரமான நிலையையும் கூட அளவில்லாமல் ஆசீர்வாதங்கள் அடைந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற
ஆசீர்வாதங்களையும் கூட ஏராளமாக பெற்று உலகத்துல மகிமையாய் பிழைக்கும்படியாக மாற்றமில்லாத வாக்கு தத்தங்களை கட்டளையிட்டிருக்கிறார் கிறிஸ்து இயேசு. மீட்பு விலமதிக்க கூடாதது. மீட்கப்பட்டவன் அடுத்தபடியாக அவன் என்ன அனுபவத்தோடு உலகத்தில் காணப்படுகிறான்? பரிசுத்தவானா காணப்படுகிறான். பரிசுத்தவான். பரிசுத்தத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லேவியராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லேவியராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்துல, என் கட்டளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கர்த்தர் பரிசுத்தமாக்குறார். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறவர். கர்த்தர் மனுமக்களை பரிசுத்தமாக்குறவர். அவருடைய ஜனங்கள் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தமாக்குறார். அவருடைய பரிசுத்தத்தினால நிறைக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தினாலே நிறைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? என் கட்டளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். மீட்கப்பட்டும் அவருடைய கட்டளையை விட்டு, பிரமாணங்களை விட்டு, கற்பனையை விட்டு, உபதேசங்களை விட்டு, சத்தியங்களை விட்டு மனம் போல இவன் நடக்கிறானோ அவன் தான் நாங்கள் சொன்ன மாதிரி பின்மாற்றம் அடைந்து கைவிடப்பட்டு தள்ளப்பட்டு நியாயத்துக்கு ஏதுவான நிலைமையோடு அவன் போய் கொண்டிருக்கிறவன். அவிதமான நிலைமையோடு உலகத்திலே கிரிசு கொண்டிருக்கிறவன். யார் பரிசுத்தவான்கள்? கர்த்தர் யாரை பரிசுத்தப்படுத்தினார்? அவருடைய கட்டளையின் படி நடந்தவர்களை பரிசுத்தப்படுத்தினார். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை சத்தியத்தினால் அவளை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அவருடைய சத்தியத்தினால பரிசுத்தமாக்கிறார் கர்த்தர். அவருடைய கட்டளையின்படி யார் நடக்கிறார்களோ, அவருடைய உபதேசங்கள், சத்தியங்கள், பிரமாணங்களை கைக்கொண்டு யார் நடக்கிறார்களோ அவளை அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தமாக்கிறார். பரிசுத்தத்தினால நிறைக்கிறார். அவளை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமான வழியில நடக்க முடியாதத்தான் அவளை என்ன செய்தார்? மீட்டு சொந்தமாக்கிறார். மீட்கப்பட்டது பிறகு மனம் போல நட என்று அவர் விடுகிறவர் அல்ல. சில ஆட்களுக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் கொஞ்ச காலம் கழித்தோட குறைந்து கொடுக்கிறது. இதெல்லாம் பின்மாற்றம் தான், வேற ஒன்றில் பின்மாற்றம். அவன் அநேக பாவங்கள் இடம் கொடுத்தான் என்பது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம், அந்த அனுபவங்கள் இல்லாமல் பிறகு சந்தோஷத்துல குறைபட்டு ரொம்ப சாந்தமாக சந்தோஷமாக ஆவிக்கிறவனாக காணப்பட்டவன் பின்ன கடினாய் போல. காரணம் என்ன? அவன் பின்மாற்றம், ஜீவத்தில் குறைபட்டான். அதை கண்டுபிடித்து அவன் நிவர்த்தியாக்கி மறுபடியும் அதிலிருந்து விடுதலை பெற்று முன்னேற வேணும். யாருக்காக உபதேசங்களை கைக்கொண்டு அப்படியே பிரமாணங்கள் கட்டளை கைக்கொண்டு நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பரிசுத்தமாக்கிறார். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்குகிறார். சத்தியத்தினாலே பரிசுத்தாவினாலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஆவியினாலும் சத்தியத்தினாலும் ஜனங்களை பரிசுத்தமாக்குறவர். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆவியினால பரிசுத்தமாக்குறவர், அதற்கென்று பரிசுத்தாவியை அளிக்கிறார். பரிசுத்தாவினாலே ஆண்டவர் ஏன் அபிஷேகம் பண்ணுகிறார் ஜனங்களை? பரிசுத்தாவினாலும் சத்தியத்தினாலும் அவருடைய பிரமாணமாய் கற்பனையினாலும் அவர்களை பூர்ணமான பரிசுத்தவான்களாகும் அனுபவத்தில் நிறுத்த முடியாது. நீ பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கிறியா? ஒரு தாகம் இருக்கிறதா? நீ நம்புகிறியா? நம்பிக்கை உண்டா? நம்பிக்கை உண்டான இது கொண்டு பெற்றிருப்பாய். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத ஒருவன் பரிசுத்தடைய மாட்டான். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவ ஆவினால் நடத்தப்படுகிறவன் அவன் யாரு? தேவாவின் அபிஷேகத்தை பெற்று அதற்கப்புறம் இன்னும் அதிகமான ஆவி நிறைவை பெற்று பரிசுத்தாவுடைய ஒரு பலத்த கிரியை அவனுக்குள்ள கிட்டவிடாமல் இருந்து கொண்டே இருக்கா. அப்படிப்பட்டவர்கள் ஆவிக்கிறவர்களாக ஆசிரியர் காணப்பட்டார்கள். உன்னை போல ரட்சிக்கப்பட்ட சொல்லி மன போல நடக்கிறவன் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்குள்ள பரிசுத்தமே இருக்காது. ரட்சிப்பை யார் காண முடியும்? நானே ரட்சிக்கப்பட்ட சொல்லி நடக்கிறவனா? ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, பரிசுத்தவான். அவங்கள என்ன ரட்சிப்பு இருக்கு? என்ன பரிசுத்தத்தை யாரு காண்கிறது? ஆதி கிறிஸ்துவ அனுபவம் என்ன? மீட்கப்பட்டார்கள். அதற்கப்புறம் என்ன செய்தார்கள்? பரிசுத்தமாகுதல சொந்தமாக்க முடியாத கர்த்தர் என்னென்ன கற்பனைகள் வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரோ அதை விசுவாசித்தார்கள், காத்திருந்தார்கள், அவைகளை அடைந்து கொண்டார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் போதும். ஆவினால பரிசுத்தமாகுதல், ஆவினால பரிசுத்த ஆவினாலே பரிசுத்தமாகுதல். ஆதி கிறிஸ்தவர்கள் உன்னை போல ஏதோ ரட்சிக்கப்பட்டு சொல்லி நடந்தவர்கள் அல்ல. கர்த்தர் என்னென்ன கற்பனைகள், பிரமாணங்கள், கட்டளைகள், உபதேசங்கள் கொடுத்தாரோ அதை அப்படியே கைக்கொண்டு அவைகளுக்கு பூர்ணமான கீழ்ப்படுதல் காணப்பட்டு ஆவியின் நிறைவை அதிகமாய் பெற்று பரிசுத்தாவுடைய கிரிய பலத்த கிரியை அவளுக்குள்ள எப்போதும் உண்டாயிருந்து பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட்டார்கள். நீ எந்த அனுபவத்தோடு காணப்படுற? உன்னை சாத்தா நடத்துறானா? உன்னை சுயம் மாம்ச குணம் உன்னை நடத்தி விட்டு இருக்குதா? எச்சரிக்கை நடந்து கொள். இந்த இடைக்காலத்தில் ஒருவன் சொல்றான், மேல பக்கம் நேபாளில எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் இப்போதே இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் இப்போது இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு இப்போதே உபத்திரம் அது எப்போதும் உள்ளதுதான். ஆனா இது சாரம் இல்லை. இனி
உபத்திரத்தின் காலம் பாருங்க, அன்றைக்கு நீ எல்லாம் நிலநிற்க மாட்டாய், கிறிஸ்துவ மறுதலிப்பாய். வேணும் எழுதி வைத்துக் கொள். என்ன பலம் இருக்கிறது உனக்கு? மாமசத்துல கொஞ்சம் பலம் வைத்துக் கொண்டு நீ கிறிஸ்துவ நிலநிற்க முடியுமா? Badis pai latni naspai kamal dinatni abas pai atni kuma kadusa daitni antle abas pen ditnati. கர்த்தருடைய வல்லமை பெற்று கிருபையை பெற்று அவருடைய பலனை பெற்று அவருக்குரியவளாக தேவ ஆவினால் வழிநடத்தப்படுகிறவர்கள். ஆதி கிறிஸ்துவ அனுபவம் இது பெற்றிருக்கிறே நீ. என்ன அனுபவம், என்ன அனுபவம்! ஆதி கிறிஸ்துவ அனுபவம் இது. நீ எல்லாம் கிறிஸ்துவ மறுதலுக்கு கொண்டு நடத்துக்கு போவாய். வேணுமாற எழுதி வைத்துக் கொள். இந்த அனுபவத்துல நீ முன்னேறுவாயானால். ஆதி கிறிஸ்தவர்கள் எவ்வளவோ உபத்திரவம் வந்த பிறகும் அவர்களை அசைக்க முடியவில்லை. உபத்திரவத்தில் உபத்திரவம், அரசாங்கத்தாலும் மற்ற ஜனங்களாலும் பயங்கரமான உபத்திரவம், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம். கொள்ளையடிக்கப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், துரத்தி அடிக்கப்பட்டார்கள். ஊரு தேசம் எல்லாம் அவர்களுக்கு எதிராக நின்று அவர்களை துரத்தி அடித்து அவர்களை கஷ்டப்படுத்தி தொந்தரவு பண்ணி என்னெல்லாம செய்து பார்த்தார்கள். அசைக்க முடியவில்லை. அவர்களை அசைக்க முடியாது. காரணம், அவ்வளவு தூரம் தேவ வல்லமையினால் நிறைந்து உலகத்தில் வாழ்ந்தார்கள். தேவ வல்லமையினால் நிறைந்தார்கள். தேவாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகத்தை பெற்று மாத்திரமல்ல, அதற்கப்புறம் ஆவின் நிறைவை அதிகமாய் பெற்று உலகத்துல நல்ல ஆவிக்கிற ஜீவத்துல பராக்கிரமசாலிகளாக விளங்கினார்கள். பராக்கிரமசாலிகள் ஆவிக்கிற ஜீவத்துல அவர்களுக்குள்ள ஒரு பலத்த கிரிய, தேவனுடைய பலத்த ஒரு கிரிய, பரிசுத்தாவுடைய பலத்த ஒரு கிரிய, தெய்வீக வல்லமையினால ஒரு பலத்த கிரிய அவர்களுக்குள்ள விடாமல் நடந்து கொண்டே இருந்தது. அவர்கள் ஆவிக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் ஆவிக்கிற ஜீவத்துல அவர்கள் பராக்கிரமசாலிகள். இதான் கர்த்தருடைய ஜனங்களுடைய அனுபவம். இதான் ஆதி கிறிஸ்துவ அனுபவம். இதை பெற்றுக்கொள்ளாட்ட நீ எல்லாம் பரலோகராஜ்யம் போக மாட்டாய். கிறிஸ்துவ மறுதலிக்க காலம் சீக்கிரம் வரும். இப்போதே மறுதலிப்பு தானே. ஒரு குடுக்கல் வாங்கல் விஷயத்துல போய் கவனித்து பாருங்கள். குடுக்கல் வாங்கல் விஷயத்திலே, பண விஷயத்திலே, குடுக்கல் வாங்கல் விஷயத்திலே, அல்லது தொழில் நடத்துற விஷயத்திலேயோ, உத்தியம் பார்க்கிற விடயத்திலோ, அல்லது விளவட்டல் இடத்துல போய் பாருங்கள். இன்றைய மறுதலித்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் பிரியமில்லா வார்த்தை பேசுற மறுதலிக்கிறதான். கர்த்தர் பிரியமில்லா ஆவிக்கிறோம் என்று பேரும் வைத்துக் கொண்டு அந்தந்த இடத்துல போகும்போது அதுக்கு விரோதமா கிரியை செய்கிறது பேசுறதெல்லாம் இன்றைய மறுதலிப்பு தான். இன்றைய மறுதலிப்பு நடந்து கொண்டா இருக்கிறது. உபத்திரம் வராமலே இன்றைய மறுதலிப்பு தான். ஆனா இனி உபத்திரம் வரும்போது சரியா மறுதலிப்பார்கள், சரியாக மறுதலிப்பார்கள். ஏன்? பலன் இல்லை. ஆதி கிறிஸ்தவர்கள் கொட்டாரத்துல உத்தியோகம் பார்த்தவன் உண்டு, மற்ற உத்தியோகஸ்தன்மார் உண்டு, மற்ற தொழிலாளிகள் உண்டு, பெரிய பெரிய குபேர்மார், பெரிய பணக்காரர்கள், பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய தரவந்தர்கள். அவர்கள் வேலை உண்டா? உனக்கு சமயமே இல்லையா? உனக்கு உனக்கு சொத்து எல்லாம் கவனித்தா சமயம் கிடைக்குமா? உனக்கு எத்தனை ஏக்கர்? ஒரு 10, 25 அல்லது ஒரு 100 ஏக்கர் சொத்து உண்டா? அப்படி தீர்ந்து அவனுக்கு சமயம் கிடைக்காது பரிசு வச்சு வைக்க. கோடீஸ்வர பிரபுக்கள், பெரிய ஐஸ்வர்யவான்கள், அவர்கள் என்ன வேலை உண்டா? எந்த வேலை இருந்த போதிலும் அவர்களுக்கு ஜெபம் பண்ணவோ, கர்த்தரை பிரியமான காரியங்களில் ஈடுபடவோ அவர்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. சொத்தும் குறுக்க நின்று கிடையாது, அவருடைய ஐஸ்வர்யமும் குறுக்க நின்று கிடையாது, உத்தியோகமாவது குறுக்க நின்று கிடையாது, எந்த தொழிலும் கிடையாது, எந்த தொழில் அவர்களுக்கு குறுக்க நின்றதே கிடையாது. தாராளம் அவர்களுக்கு ஆவிக்கிற ஜீவன் செய்ய, ஜெபம் பண்ண, ஜெப ஜீவத்துல முன்னேறா, இன்னும் கர்த்தரை அதிகமா அவர்களை ஆசிரிக்க ஏற்ற அனுபவங்கள், நிலைகள் என்னெல்லாம் வேணுமோ அதுக்கு எல்லாவற்றும் அவர்களுக்கு சமயம் உண்டு, தாராள சமயம் உண்டு. காரணம் விசுவாசம். உனக்கு அவிசுவாசம், உன்னுடைய அவிசுவாசம் தேவ நம்பிக்கை அற்றதுமான குணம். இது ஒரு வகையான நாஸ்திகம் தான் கழிந்த வாரம் தான் பேசினேன்னு நினைக்கிறேன். இது ஜெபம் பண்ண முடியாமலும் கர்த்தரை வார்த்தையை கீழ்ப்படிய முடியாமலும் நீ ஏதோ ஒரு மாதிரி ஜந்துக்களை போல உபதேசம் கேட்க இருந்து போறிய ஓட்ட உருவத்தை போல, அது நாஸ்திகத்தில் ஒரு வகை. இது மறந்து போக வேண்டும், மறந்து போகாது. தேவனுடைய ஜனங்கள் எண்ணினார்கள், ஆவிக்கிறவளா விளங்கினார்கள், பரிசுத்தாவியை ஆத்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்நியபாட்டு அடையாளத்தோட ஆவியின் பரிசுத்தாவை பெற்றது மாத்திரமல்ல, அதற்கப்புறம் இன்னும் கர்த்தர் இவர்களுக்கு எவ்வளவு ஆவியின் வல்லமை வைத்திருந்தாரோ, எவ்வளவு கொடுக்க சித்தமுள்ளவராக இருந்தாரோ, எவ்வளவு வாக்கு தத்துவம் இவளுக்கு வைக்கப்பட்டிருந்ததோ, அந்த வார்த்தையில் உள்ள அதிகமான நிறைவுகளையும் அதற்கு அப்புறம் உள்ள கிருபாவரங்கள் வல்லமை அத்தனையும் பெற்றார்கள். அத்தனையும் பெற்று உலகத்துல நல்ல பராக்கிரமசாலிகளாய் வாழ்ந்தார்கள். எப்படி அவருடைய அனுபவம் எப்படி இருந்தது? நான் முதலாக சொன்ன மாதிரி தேவனுடைய ஒரு பலத்த கிரியை அவர்களுக்குள்ள விட்டாமல் நடந்து கொண்டது. பரிசுத்த ஆவியானவர் ஏவினார், உணர்த்தினார், பேசினார். பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்குள்ள இருந்து உணர்த்தினார், ஏவினார், பேசினார். ஏவுதல், உணர்த்துதல், நடத்துதல், பேசுதல், 4 அனுபவம். ஏவுகிறார், உணர்த்துகிறார், நடத்துகிறார்,
பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுற எப்படி தெரியுமா? அது ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனுக்கு தான் தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. மற்றவன் பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருந்தாலும் தெரியாது, அதெல்லாம் போகும் பின்ன அவனை விட்டு. ஆவிக்குரிய சிந்தை உடையவனுக்கு மாத்திரம் பரிசுத்த அபிஷேகம் பெற்று கொஞ்ச காலம் பரிசுத்த அபிஷேகம் பெற்று இருந்து கொண்டு ரொம்ப விசேஷமான அனுபவத்துல தற்காலம் இருந்த அளவுக்கு ஏற்றபடி அவன் ரொம்ப விசேஷ வழி நடத்தப்படுவான். பிறகு கொஞ்ச காலம் அதெல்லாம் தெரிந்து வேற கீழ்த்தரமான நிலைமையில வருகிறான். காரணம் தெரியுமா? அவன் மாமிச சிந்தையோடு காணப்படுகிறதுனால பரிசுத்தாவுடைய கிரியைக்கு அவன் இடம் கொடுக்கறதுல விழிப்பில்லை, அவன் அறிகிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார், ஜோம் பண்ணு, உணர்த்துகிறார், ஜோம் பண்ணு, நடத்துகிறார். பரிசுத்தாவுடைய நடத்துதல் என்றால் ஒரு ஆள் பிடித்து அவனை தள்ளி விட்டதுல இருக்கு. பரிசுத்தாவோட நடத்துதல் ஒரு இடத்துக்கு போகணும், இன்ன இடத்துக்கு இன்ன காரியம் செய்யணும், இன்ன காரியம் நடத்தவனும், இன்ன எப்படி செய்யணும் என்றால் கிரியது அவர் நடத்துவார். ஒரு மனுஷன் பிடித்து நடத்துறது இருக்கு, அவனை நடத்துறது. ஒரு மனுஷன் அவனை பிடித்து கையில பிடித்து வா என்று கூப்பிட்டு கொண்டு போறது இருக்கும். பரிசுத்த நடத்துதல். அடுத்தது பேசுகிறார், மெல்லிய சத்தம், இருதயத்திலே கேட்கிறது மெல்லிய சத்தம். அது ஆவியின் சிந்தையும் ஆவிக்குரிய தன்மையும் அந்த விழிப்பு உள்ளவனு மாத்திரம் தான் அவருடைய சத்தம் கேட்க, மற்றவனு கேட்காரு. அநேகர் இவ்விதமான அனுபவத்துல ஆரம்பத்துல ஏவுதல் உணர்த்துகள் கூட ஆரம்பத்துல இருந்து பிறகு அதை கூட இழந்து கொண்டு எல்லாவற்றையும் துளைத்து கீழ்த்தரமான நிலைமைக்கு மாறி விடுவார்கள் கொஞ்ச காலம் கழியும் போது. காரணம் என்ன? அவர் மாமிசத்தோடு காணப்படுகிறதுனால, மாமிசத்தோடு இருக்கிறதுனால, ஆவியானவருக்கு கீழ்ப்படியாது இருக்கிறதுனால. பரிசுத்த ஆவியானவரை கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனுடைய அனுபவம் என்ன? அவர் ஏவுகிறார், உடனே அறிந்து கொள்கிறார், உணர்த்துகிறார், உடனே அறிந்து கொள்கிறார். மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறார், அவன் செவியில் கேட்கிறது. இங்க பேசுறது இங்கதான் கேட்கும், மெல்லிய சத்தம். அவ்வளவு தூரம் ஆவியானவர் அங்க இருந்து வளர்த்து கிரிச்சு கொண்டிருக்கிறது. அங்கே பேசும்போது செவியில கேட்கறது, போன் கேட்கிற மாதிரி, போன்ல வார்த்தைகள் வருகிற மாதிரி நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? நாங்க சொன்ன மாதிரி அவன் வளர்ந்து 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 ஆவிக்கிற வளர்ந்து 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 எவ்விதமான அனுபவத்தோடு அவன் உலகத்துல வாழ்வான்னு சொல்றது, அது எத்தனை நாம் தான் சொல்லி அறிக்க முடியும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியார் சொல்லுவாரா? கர்த்தருடைய பைபிள் சொல்லுமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுமா? நீ சொல்லிக் கொள்ளலாம், பிரயோஜனம் இல்லை. நீ தேவனுடைய புத்திரன், தேவனுடைய பிள்ளை என்று பைபிள் சொல்ல வேணும், பரிசுத்த ஆவியார் சொல்ல வேணும். அப்படியான கர்த்தர் சொல்லுவார், இல்லாவிட்டா தப்ப முடியாது. ஜாக்கிரதை. இது கர்த்தருடைய சபை. என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் தெளிவும் திட்டமா கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். யார் செவி கொடுக்கிறானோ அவன் பாக்கியவனா மாறுவான், அவன் பாக்கியவான். அப்போ எப்படி மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறார்? ஆவியினாலும் சத்தியத்தினாலும். பரிசுத்த ஆவியானவர் அவன் எங்க நடத்துகிறார்? சத்தியத்துக்குள் நடத்துகிறார், தேவனுடைய கற்பனை கட்டளைக்குள் நடத்துகிறார். இவ்விதமாக அவனை சத்தியத்துக்குள் நடத்தி அவரும் பலத்த கிரியைகளை நடப்பித்து அவனை சரியானபடி ஒரு பூர்ணமான பரிசுத்தவான் என்றான அனுபவத்திலே சத்தியத்துக்குள் வழி நடத்தியும் கொண்டு போய் அவரை அந்த ஸ்தானத்தில் நிறுத்துகிறார். அவர் பலத்த கிரியை நடப்பித்தும் அவர் சத்தியத்துக்குள் அவனை வழி நடத்தியும் அவனை ஒரு நல்ல ஆவிக்கிறவனாக, ஒரு நல்ல பரிசுத்தவானாக, நல்ல பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவானாக கொண்டு நிறுத்துகிறார். அப்போது அடுத்தபடி என்ன வருகிறது? இவன் என்ன செய்கிறான்? ரொம்ப விசேஷமாக, ரொம்ப மகிமையாக, உலகத்துக்கு சுடர்களை போல, விளக்க போல உலகத்துக்கு வழங்குகிறான். உலகத்துக்கு வெளிச்சமாக, விளக்காக உலகத்தில் வழங்கி கொண்டே இருக்கிறான். இவன் பாக்கியவனா இருக்கிறான், பாக்கியவனா இருக்கிறான். பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவன். தேவனுக்கு மகிமையான வழியில நடத்துகிறார், தேவனே பிரியமான வழியில நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மகா பரிசுத்தமான வழியிலேயே நடத்தி கொண்டிருக்கிறார். இவனிடத்துல தேவனுக்கு பிரியம் அல்லாத இவனிடத்துல ஒன்றும் கிடையாது, தேவனுக்கு மகிமை இல்லாத இவனிடத்துல ஒன்றும் கிடையாது. பரிசுத்த வழிக்கு விரோதமானது ஒன்று இவனிடத்துல கிடையாது. இவன் பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறான். அப்போது எப்படி வழிநடத்தப்படுகிறான்? சத்தியத்தில் வழிநடத்தப்படுகிறான், தேவனுக்கு பிரியமான அனுபவத்தில் வழிநடத்தப்படுகிறான், தேவனுக்கு மகிமையான அனுபவத்தில் வழிநடத்தப்படுகிறான், தேவனுடைய மகா பரிசுத்தமான வழியிலே நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறான். அடுத்தபடி அனுபவம் என்ன? அழியாமை. அப்போது அழியாமை பெற்றுக் கொள்ளலாம். பின்ன இவனுக்கு மாற்றமே கிடையாது. 1 Corinthians 15:53 அழிவுள்ளதாய் இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாய் இது சாவாமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். 1 Corinthians 15:53 அழிவுள்ளதாய் இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாய் இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாய இது சாவாமையையும் தரித்துக் கொள்கிறது. அழியாமையை பெற்றுக் கொள்கிறான். இவனுக்கு பின்ன அழிவே கிடையாது, மாற்றமே கிடையாது. அழியாமையை அடைந்து உலகத்தில் வாழுகிறான். அழியாமையை அவன் பெற்றுக் கொண்டானோ அவன் பாக்கியவான். ஏன்? பின்ன அவனுக்கு மாற்றம் இல்லை.
இவனுக்கு பின்ன அழிவென்றான எந்த சத்துவம் அவனை தொட முடியாது. இவனுக்கு பின்ன அழிவென்றான எந்த சத்துவம் இவனை தொட முடியாது, பக்கத்துல வர முடியாது. இவனுக்கு பின்ன அழிவே கிடையாது. அழிவென்றான எந்த சத்துவம், எந்த எதிர் சத்துவம், அழிவுக்குரிய எந்த நிலையும் இவனுடைய பக்கத்திலோடு வர முடியாது. அழிவுக்குரிய எந்த காரியமாவது, எந்த ஒரு சிறு காரியம் பக்கத்திலோடு வர முடியாது. இவன் அழியாமை பெற்றுக் கொண்டவன், அழியாமை பெற்றுக் கொண்டவன், அழியாமை அடைந்து கொண்டவன், சாவாமையும் கூட பெற்றுக் கொண்டவன். சாவாமை அழியாமை என்ற ஒன்றுதான், ஒரே அர்த்தம் தான். நன்றுக்கு சாவாமை பெற்றவன், அழியாமை பெற்றவன், அழியாமை பெற்றுக் கொண்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா. இந்த அழியாமையை பெற்றுக் கொண்ட மனுஷனுடைய அடுத்த நோவன அழியாத ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்லப்பட்ட. என்ன சந்தோஷம்! பரலோக நாடல் இன்ப நாடாமனுக்கு என்றோ நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடல் இன்ப நாடாமனுக்கு என்றோ நான் கண்டு களிப்பேனோ. ஆமகிமையே ஆபெருள்பமே, ஆமகிமையே ஆபெருள்பமே என்றோ நான் கண்டானந்திப்பேனோ. பரலோக நாடல் இன்ப நாடாமனுக்கு என்றோ நான் கண்டு களிப்பேனோ. என்ன ஆனந்தம், என்ன சந்தோஷம்! எப்படி இருக்கிறது? 12 அதிகாரம் 28 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அசைவில்லாத ராஜ்யம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். அசைவில்லாத ராஜ்யம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம், நம்முடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அசைவில்லாத, அழியாதது. அழியாமை பெற்றுக் கொண்டார்கள், அழியாத ராஜ்யத்தை பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக் கொண்டார்கள், ராஜ்யத்தை பிடித்து அடக்கி சொந்தமாக்கி கொண்டார்கள். எவன் பலவந்தம் பண்ணுகிறாரோ அவன் அதை பிடித்துக் கொள்கிறான். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. எவன் பலவந்தம் பண்ணுகிறானோ அவன் அதை பிடித்துக் கொள்கிறான், அவன் அதை பிடித்துக் கொள்கிறான். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இவர் எண்ணினார்கள், ராஜ்யத்தை பிடித்து அடக்கி சொந்தமாய் கொண்டார்கள். பரலோக ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம், அழியாத ராஜ்யம் தனக்கு சொந்தமானது என்பது அவர்களுக்கு உறுதியாகிவிட்டது. அதை பிடித்துக் கொண்டார்கள். பரலோக ராஜ்யத்தை, அசைவில்லாத அழியாத ராஜ்யத்தை பிடித்துக் கொண்டார்கள், தங்களுக்கு சொந்தமானது. அதற்காக என்ன செய்தார்கள்? போராடினார்கள், யுத்தம் பண்ணினார்கள். முழங்கால யுத்தம் பண்ணி, முழங்கால போர் புரிந்து அதை என்ன செய்தார்கள்? பலவந்தமா பிடித்துக் கொண்டார்கள். சொந்த ராஜ்யம், சொந்த ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொண்டார்கள், பிடித்து அடக்கி கொண்டார்கள். சொந்தம் என்று அவர்கள் பிடித்துக் கொண்டார், சொந்தமாக பிடித்துக் கொண்டார்கள். அதை பிடித்துக் கொண்டார்கள். இப்போது அவர்கள் சொந்தம். இந்த அனுபவத்தை பெற்றவனுக்கு அது சொந்தம், மற்றவனு கிடையாது. மற்றவன் சொல்லிக் கொள்ளலாம், பாடிக்கொள்ளலாம் வேணுமானால். நீ பிடித்திருக்கிறியா? பரலோக ராஜ்யத்தை நீ சொந்தமாக்கியிருக்கிறியா? அது பலவந்தம் பண்ணி பிடித்து அடக்கி கொண்டாயா? பிடித்து சொந்தமாக்கி கொண்டாயா? பரலோக ராஜ்யத்தின் அவகாசி என்றான அனுபவத்தில் வந்து விட்டார்கள். பரலோக வாசிகள், இவர்கள் தான் பரலோக வாசிகள். இவர்கள் பரலோக வாசிகள். பரலோகத்தில் இருக்கிறான சந்தோஷம் என்ன, அளவிட முடியாத சந்தோஷத்துல ஒரு பங்கை இங்கேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பரலோகவாசிகள். பரலோகவாசிகள் அனுபவம் என்ன? சரியா கண்டுபிடித்துக் கொள். அழியாத ராஜ்யம், அழியாத ஆளுகை, ராஜாக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர்களை ராஜாக்களா ஆக்கி வைத்திருக்கிறார். ராஜ்யமும் பிடித்துக் கொண்டார்கள், ராஜாக்களா இருக்கிறார்கள். ராஜாக்கள் நம்முடைய அன்பு கொண்டு தமது ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாய் தேவன் முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிற அவருக்கு வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. இவர்கள் அழியாத ராஜாக்கள், அழியாத ராஜாக்கள், பிதாவாய் தேவன் முன்பாக ராஜாக்கள். எப்படிப்பட்ட ராஜாக்கள் இவர்கள்? பேர்பட்ட ராஜாக்கள், பிதாவாய் தேவன் முன்பாக ராஜாக்கள். பிதாவாய் தேவன் யார்? மகா உன்னதமான தேவன், மகா மகிமையான தேவன், மகா பெரிய தேவன், மகா உன்னதமான தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள். ராஜாக்கள் ஆசாரியர்களும். ஆசாரியரா ஆராதிக்கிறவர்கள். பரலோக ராஜ்யத்தில் போன இவர்கள் 2 வேலைதான். ஒன்று தாங்கள் ராஜாக்கள் இருந்து ஆளு செய்கிறது, இன்னும் ஒன்று தேவன் ஆராதிக்கிறது. ஆசாரியர்கள் என்றால் ஆராதிக்கிறது. இங்க என்ன ஆராதனை நடத்த இங்கே புறத்தே ஒரு வகுப்பு இங்க இருக்கிற காலம் வரையில். அங்க போனால் அப்படி கிடையாது. எல்லாரும் ஏகோபித்து எல்லாரும் ஆராதிக்கிறவர்கள். ஆராதனை நடத்த பேர ஒரு வகுப்பு வேண்டாம். எல்லாரும் ஆசாரியர்கள்.
எல்லாரும் ராஜாக்களும் எல்லாரும் ஆசாரியர்களும் விசுவாசிகள் முதல் கொண்டு ஊழியக்காரர் வரையிலும் ராஜாக்கள், விசுவாசிகள் முதற்கொண்டு ஊழியக்காரர் வரையிலும் ஆசாரியர்கள். அங்கே ஆராதனை நடத்த வேறொரு வகுப்பு இல்லை, வேண்டாம், தேவையில்லை. ஏன்? எல்லாரும் ஆசாரியர்கள், எல்லாரும் ஆசாரியர்கள், ஆசாரியத்துவத்தை உடையவர்கள், எல்லாரும் ஆசாரியர்கள். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் சொல்லும் போது ஆளுகிறவர்களும் ஆராதிக்கிறவர்கள் என்பது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜரீகம் ஆளுகை, ஆளுகிறவர்களும் ஆராதிக்கிறவர்கள். அங்க போனால் ராஜாக்களாயிருந்து ஆளுகை செய்வார்கள், தேவனை ஆராதிப்பார்கள். இவ்வளவுதான் அவருடைய வேலை, வேற ஒன்றும் கிடையாது. தேவனை முகமுமாய் கண்டு அவரை ஆராதிப்பார்கள், முகமுமாய் கண்டு. இதான் இவர்களுக்கு கடைசியில் கிடைக்கிற பாக்கியம். ராஜாக்களாக பிதாவாய் தேவன் முன்பாக ராஜாக்கள். எப்படி குறைஞ்ச ராஜாக்கள் தானே இவர்கள்? பிதாவாய் தேவன் முன்பாக ராஜாக்கள், ராஜாக்கள் ஆசாரியர்கள். அழியாத ராஜ்யம், அழியாத ஆளுகை, சதா காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஆலோசிவார். பாக்கியம், பாக்கியம், மீட்பு, பரிசுத்தம், அழியாமை, அழியாத ராஜ்யம், அழியாத ஆளுகை. இதுதான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவால பாடுபட்டு உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மகிமையான பாக்கியங்கள். பெற்றிருக்கிறியா? பெற்றுக்கொள்ளாவிட்டா உடனடியாக பெற்றுக்கொள். இது கடைசி காலம் என்று அறிந்து கொள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் வருகை அதி சீக்கிரம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் வருகையில நீ கைவிடப்பட்டு நியந்திரிக்கப்பட்டு மகா கொடிய நரகத்தை சொந்தாக்காபடி ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தர் பேசி அறிவிக்கிறதான வார்த்தைகளை விசுவாசித்து அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு இகவர ஆசீர்வாதங்கள் யாராலும் தாளமாக கர்த்தராலே அளிக்கப்படும். நீங்கள் ஆசிரியப்பட்டு உலகத்தில் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. இன்றைய தினம் பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அற்புதமான கிளை நம்பித்துக்காக ஸ்தோத்திரம். மகா மகிமையான உன்னதமான கிளை நம்பித்து வாக்குகள் எல்லாரும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. திருவார்த்தையை கேட்கிற ஜனங்கள் தங்கள் அவசியமான ஆசீர்வாதங்கள் உடனே அடைந்து மகிமையானதாக உலகத்தில் பிழைக்கத்தக்கதாக எல்லாரும் கிருபையும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. இதுவரையில் விதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உடனடியாக பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு தேடி கண்டடைந்து மன்னிப்பை மீட்பை சொந்தமாக்கிக் கொண்டு அதற்கப்புறம் உள்ள ஆவிக்கிற அனுபவங்கள் அத்தனையும் அடைந்து உலகத்தில் வாழத்தக்கதாக கிருபையும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. எல்லாத்துமனை பேர் சந்தித்த அவசியமான ஆசீர்வாதங்கள் கட்டளட்டு நாமத்தை மையப்படுத்தணும். உங்கள் ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்தி நாமத்தை மையம் கொண்டு இருக்கிறதுக்காக சோத்திரம். தூதர்மார் கொண்டு பாதுகாத்து வருகிற அன்புக்காக சோத்திரம். இந்த பாதுகாத்து சோதரம் பாதுகாப்பதற்காக சோத்திரம். ஜனங்கள் எங்கெல்லாம் இருந்து வந்திருக்கிறார்கள், எங்கெல்லாம் போராடும் என்பதை கண்டு கொண்டிருக்கிறார், அறிந்து கொண்டிருக்கிற சோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. ஏராளமான தூதன்மாரை உடனே அனுப்பி எல்லாரும் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்த முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. பிரயாணத்துல கூட இருந்தாலும் சில ஆபத்து சால தீமைக்கும் வரைக்கும் எல்லாரும் பாதுகாக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. எந்த சேதமானால் கூட பாதுகாத்து வழிநடத்திடலாம். ஊரும் பிராணிகள், விஷ ஜந்துகள், மற்றும் ஜந்துகள், பொல்லாதாவிகள், பொல்லா ஜனங்கள், துஷ்ட ஜனங்கள், திருடம் மறுமலை எந்த விதமான சேதங்கள் அணுகாபடி எல்லாரும் கண்மணி போல பார்த்து வழிநடத்தி நாமத்தை மையப்படுத்த கெஞ்சுறோம் பிதாவே. மழையினாலும் மஞ்சினாலோ கால இறக்கினாலோ கால மாற்றத்தினாலோ இயற்கையின் மாற்றத்தினாலோ கால மாற்றத்தினாலோ வியாதிகள் உண்டாக்கும் அணுக்கினாலும் எந்த விதமான கேடு அழகாமல் எல்லாரும் முக்குள்ள மறைத்து ரத்துகளை மறைத்து ஐந்தல் மரத்து காத்தலும் சுற்றில் ஐக்கியம் மருந்து கோட்டை வந்து காத்தலும் பிதாவே. வாகன வசதிகள் எல்லாரும் கட்டளை கெஞ்சிரும். சந்தோஷத்தில் மகிழ்ச்சியோடு தங்கள் வீடுகளில் குறிக்கப்பட்ட சமையல் செஞ்சு அனுக்கறிஞ்சிடலாம். எல்லா குடும்பங்களும் தங்கி வாசம் பண்ணி எல்லாரும் ஆசிரித்து வழிநடத்தி எல்லாரும் பார்த்து வழிநடத்தி அன்புள்ள பிதாவே வரிக்கு எல்லாரும் ஆயத்தப்படுத்த முடியாது கெஞ்சிரும். இவர் ஆசிரியர்கள் யாரும் தாளமாக கட்டளட்டோம் நாமத்தமே பிடித்தலும் தீர்க்காயசோடு எல்லாரும் ஆசிரித்தோம். உமது நாமத்தமே பிடித்தலும் ஆசிரித்தோம் பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தை சிறு எல்லாரோடும் உமது இடவிடாத பாதல் எப்போது உண்டாயிருக்க முடியாது கெஞ்சிரும். நாமத்தமே பிடித்தலும் சகல வாக்குறுதிகளின் கிருபையாக அன்பான் தேவார் வேள்படி இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ளப்பரா பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மை எப்படி சமரத்தோடும் கூட இருப்பதாக.